கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி ஆசீர்வதிக்கப்பட்டதான கன்வென்ஷன் கூட்டத்தின் 3ஆம் நாளுக்கு வருகின்றதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். In the sweet name of Jesus Christ, we greet you everyone who came to the third day convention meeting accepting our invitation. நாம் இந்த நாட்களில் வானத்தில் ஒரு அடையாளம் என்கிற தலைப்பில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days we are meditating the word of God on the topic a sign in heaven with the help of the Spirit of God. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Let us read Luke's Gospel chapter 21 verse 25 and the book of Revelation chapter 12 the first verse. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவன் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. And there shall be signs in the sun and in the moon and in the stars, and upon the earth distress of nations with perplexity, the sea and the waves roaring. And there appeared a great wonder in heaven, a woman clothed with the sun and the moon under her feet, and upon her head a crown of 12 stars. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இங்கே ஆண்டவராய் இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக வானத்திலே நடைபெறக்கூடிய எழுத்தின்படியான அடையாளங்களை குறித்து சொல்லி இருப்பதை நாம் லூக்கா 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்டோம். In Luke's Gospel chapter 21 verse 25, we read the verse that was spoken by Lord Jesus Christ regarding the signs that will be taking place before his secret coming. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு வானத்திலே காணப்படக்கூடிய சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை வேதத்தில் பல்வேறு தீர்க்கதரிசிகள் பல்வேறு காலகட்டங்களிலே தெளிவாக தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார்கள். What are the things that are going to take place? The changes going to take place, the sun, the moon and the stars after the secret coming of Lord Jesus Christ. The prophets on various occasions, ages has prophesied. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் நடைபெறக்கூடியதான அந்த மாற்றங்கள் இப்படி நடக்கப் போகிறது என்பதற்கான அடையாளத்தை இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். The changes that are going to take place in the sun, the moon and the stars after the secret coming of Lord Jesus Christ will be seen as signs even before he is coming, that has been revealed by Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. சூரியனிலே இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு என்ன சம்பவிக்கப் போகிறது, வருகைக்கு முன்பாக கொடுக்கப்படுகிற அடையாளம் என்ன என்பதை கடந்த 2 நாட்களும் நாம் பார்த்தோம். During the past 2 days meditated what will be happening, what are the changes that are taking place after the secret coming of Lord Jesus Christ, and what are the signs related to it before his secret coming. இன்றைய தினத்திலே சந்திரனில் ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு என்ன சம்பவிக்க போகிறது, Today what is going to happen in the moon after the secret coming of Lord Jesus Christ. வருகைக்கு முன்பாக ஆண்டவர் சந்திரனிலிருந்து நமக்கு கொடுக்கிற அடையாளம் என்ன, What is the sign the Lord is giving to us from the moon before his secret coming? முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, When we read the book of Revelation chapter 6 verse 12, அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன்.
இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று. And I beheld when he had opened the sixth seal, and lo, there was a great earthquake, and the sun became black as sackcloth of hair, and the moon became as blood. இங்கே சந்திரனை பற்றி இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு, அதாவது முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே சந்திரன் இரத்தமாக மாறும் என்று இங்கே யோவான் தரிசனத்திலே காண்கிறார். After the secret coming of Lord Jesus Christ, at the end of the first 3.5 period of tribulation, the moon will be becoming like blood. That is seen in the vision by John. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. சந்திரனை குறித்து 2 விதமான தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 2 kinds of prophecies are written concerning the moon. ஒன்று, சந்திரன் இரத்தமாக மாறும். The first one is the moon will be becoming blood. இரண்டாவது, சந்திரன் இருண்டு போகும். The second one is the moon will be darkened. இனி யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Joel chapter 2:31 and 3:15. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். 3:15. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். The sun shall be turned into darkness, and the moon into blood, before the great and the terrible day of the Lord come. The sun and the moon shall be darkened, and the stars shall withdraw the shining. இந்த இடத்திலே யோவேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சந்திரன் இரத்தமாக மாறும் என்று நாம் பார்க்கிறோம். In Joel chapter 2 verse 31 we read that the moon is turned into blood. 3ஆம் அதிகாரம் யோவேல் 15ஆம் வசனத்திலே சந்திரன் இருண்டு போகும் என்று நாம் பார்க்கிறோம். In the book of Joel chapter 3 verse 15 we read the moon shall be darkened. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read the book of Isaiah chapter 13 verse 10, வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். For the stars of heaven and the constellations thereof shall not give their light, the sun shall be darkened in his going forth, and the moon shall not cause her light to shine. இந்த இடத்திலும் சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும் அல்லது இருண்டு போகும் என்று நாம் பார்க்கிறோம். in this place it is that the moon shall cause not to shine her light, or it would be darkened. அப்போஸ்தல நடவடிக்கைகளிலும் நாம் வாசிக்கிறதான வேளையிலே கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். In the Acts of the Apostles also it is written, before the great and terrible day of the Lord comes, the sun will be turned to darkened and the moon will be becoming blood. வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Acts chapter 2 verse 20. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். The sun shall be turned into darkness, and the moon into blood, before that great and notable day of the Lord come. பிரியமானவர்களே, நாம் முதலாம் நாளிலே சிந்தித்தோம் கர்த்தருடைய நாள் என்றால் என்ன. On the first day, beloved people of God, we meditated what is the day of the Lord. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த பூமியிலே நடைபெறக்கூடிய 7 வருட உபத்திரவம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. After the secret coming of Lord Jesus Christ, there shall be a period of tribulation for 7 years in this world, and is divided into 2 groups. முதல் 3 வருட உபத்திரவம், இரண்டாம் 3 வருட உபத்திரவம். The first 3.5 years period of tribulation, and second 3.5 years period of tribulation. இரண்டாம் 3 வருட உபத்திரவம் தான் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. The second 3.5 years period of tribulation is called the day of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. மகா உபத்திரவ காலமும் ஆரம்பிக்கும் முன்னே சந்திரன் இரத்தமாக மாறும். Before the period of great tribulation begins, the moon will be becoming like blood. இதைத்தான் யோவான் தரிசனத்திலே காண்கிறார். 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது சந்திரன் இரத்தமாக மாறும். When the 6th seal was opened, John sees in the vision that moon is becoming like blood. இவையெல்லாம் இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு நடைபெறக்கூடிய சம்பவங்களாய் இருந்தாலும்
Even though these are the incidents that are going to take place after the secret coming of Jesus Christ. இயேசு சொல்லுகிறார், இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக இந்த சந்திரன் இரத்தமாக மாறி வருகிறது அல்லது சந்திரன் இருண்டு வருகிறது என்பதற்கான அடையாளத்தை நம்முடைய நாட்களிலே நாம் காணும்படியாக தேவன் செய்கிறார். Lord Jesus Christ says that even before his secret coming of Lord Jesus Christ, the changes that are taking place in the moon, that it is getting darkened, we will be able to see in our present days. அதைத்தான் இயேசு லூக்கா 21:25 சொல்லுகிறார், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். That is what Lord Jesus Christ says in Luke's Gospel chapter 21 verse 25, there shall be signs in the sun, the moon and the stars. வருகைக்கு இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக தேவ ஜனங்கள் தங்களுடைய மீட்பு சமீபம் என்பதை அறிந்து வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக இந்த அடையாளங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். Before the secret coming of Lord Jesus Christ, the people of God should be exhorted and they should get ready for his secret coming. For this purpose, with this purpose, God is providing these signs. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. முதலாவதாக சந்திரன் இரத்தமாக மாறுமா? First of all, will the moon be becoming like blood? விஞ்ஞானம் அபரிதமாய் வளருவதற்கு முன்பாக, நவீன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படி சந்திரன் இரத்தமாக மாற வாய்ப்பே இல்லை என்று சொல்லி வந்தார்கள். Before the advancement of science and before the invention of modern equipments, the scientific world was telling that there is no possibility of this happening. ஆனால் சமீபத்திலே சில வருஷங்களுக்கு முன்பாக நடந்ததான சந்திர கிரகணத்தின் போது இதுவரை இல்லாத அளவு, விஞ்ஞான உலகம் இதுவரை கண்டிராத அளவு சந்திரனானது இரத்தம் போல் மாறினது. But recently, a few years back, just like not other eclipses, one of the lunar eclipses, the moon turned to be like the blood. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. சந்திரன் இரத்தமாக மாறுமா? Will the moon be turned into blood? பொதுவாக சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் பிரவுன் நிறத்திலோ அல்லது இளம் சிவப்பு நிறத்திலோ அல்லது ஆரஞ்சு நிறத்திலோ தான் கடந்த நாட்களிலே மாறி இருக்கிறது. During the past days, during the time of lunar eclipse, the moon was in the color brown or orange. ஆனால் சமீபத்திலே சில வருஷங்களுக்கு முன்பாக நடந்ததான சந்திர கிரகணத்தின் போது விஞ்ஞான உலகம் அதிசயிக்கக்கூடிய விதத்தில் சந்திரன் இரத்தம் போல் மாறினது. But during one of the eclipses which took place a few years back, to the astonishment of the scientific world, the moon turned to be blood. பிரியமானவர்களே, அதற்கு விஞ்ஞான உலகம் சிவப்பு நிறத்திலே மாறினதான அந்த சந்திரனுக்கு ரெட் மூன் என்று பெயர் கொடுத்திருக்கலாம். The scientific world perhaps might have given the name red moon because the moon turned to be red. ஆனால் அவர்கள் ரெட் மூன் என்று பெயர் கொடுக்காமல் பிளட் மூன் என்று எந்த வேதவசனத்திலே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதோ, சந்திரன் இரத்தம் போல் இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு மாறும் என்று தீர்க்கதரிசனம் சொன்ன வசனத்தை மறுதலித்தவர்கள் கடந்த நாட்களிலே சந்திர கிரகணத்தின் போது வந்ததான அந்த இரத்த நிறமான சந்திரனை பிளட் மூன் என்று அழைத்து அவர்கள் எடுத்து வெளியிட்ட படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். The scientific world which was denying that the moon would be turned into blood according to mention of the scripture, when that lunar eclipse occurred and the moon turned to be red, instead of naming it as red moon, they have named it as blood moon. நான் மறுபடியும் சொல்கிறேன், சிவப்பு நிறமாய் மாறின சந்திரனுக்கு சிவப்பு சந்திரன் என்று பெயர் கொடுத்திருக்கலாம். The moon turned to be red, they might have named it as red moon. ஆனால் இவர்கள் சிவப்பு சந்திரன் என்று பெயர் கொடுக்காமல் இரத்த சந்திரன், அதாவது பிளட் மூன் என்று தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தையின்படியே பெயர் கொடுத்து அந்த படத்தை வெளியிட்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். They did not call it red moon but called it blood moon according to the prophetical words of God, and the news item is published and the photograph is published. We are able to see here. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு சந்திரன் இரத்தம் போல் மாறும் என்கிற தீர்க்கதரிசன வசனத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த விஞ்ஞான உலகம், the scientific world which was not willing to accept the prophetical word of Lord Jesus Christ and the scripture that the moon will be turned to red blood after the secret coming of Jesus.
உலகத்தில் உள்ள ஞானிகள், விஞ்ஞானிகள், தேவ ஜனங்கள் இந்த தீர்க்கதரிசனத்தை விசுவாசிக்க மாட்டார்கள் என்று தேவன் நன்றாகவே அறிந்திருந்தார். God knew very well that the wise men and scholars of this world will not believe these prophetical words. வருகைக்கு பிற்பாடு இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்க போகிறது என்பது தெளிவாக தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் உரைத்திருக்கிறார். The Lord has spoken clearly what will be happening in the world, the sun and the moon after the secret coming of Jesus. ஆனால் தேவ ஜனங்களும் சரி, உலக ஜனங்களும் சரி அதை விசுவாசிக்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள் என்றும் தேவன் அறிந்திருக்கிறார். God knows that the people of God and the people of the world will not be able to believe this. ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக, வருகைக்கு பிற்பாடு அது இப்படி மாறப் போகிறது என்பதற்கான அடையாளத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். That is why what the Lord Jesus Christ is doing is, even though these changes will be taking place after the secret coming, He is providing signs to show that would happen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. அப்ப சந்திரன் இரத்தம் போல் வருகைக்கு பிற்பாடு மாற வாய்ப்பு இருக்கிறது என்பதை இன்றைக்குள்ள விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். After secret coming, the moon will be turned to blood. There is possibility. The present day scientific world has accepted. வருகைக்கு முன்பாகவே இவ்வளவு இரத்த நிறத்தில் அது மாறி இருக்க கூடுமானால் வருகைக்கு பிற்பாடு அது நிச்சயமாக இன்னும் அதிக இரத்த நிறத்திலே மாறும். Even before the coming, if the moon has turned the blood-like, there is possibility it will be more blood-like after his coming. இரண்டாவது சந்திரனை பற்றிய முக்கியமான தீர்க்க தரிசனம், அது இருண்டு போகும். The second important prophecy regarding the moon is it would be darkened. ஆரம்பத்திலே இது விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. The scientific world was not accepting this fact in the beginning days. ஆனால் சமீப நாட்களிலே சந்திரனை படம் பிடித்து முழு உலகத்தில் உள்ள எல்லா நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகளும் தற்போதைய சந்திரனை செயற்கைக்கோள்களின் மூலமாக படம் எடுத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Recently, the government and the scientific community of the world everywhere has taken photograph of the present condition of the moon through satellites and published them. இப்பொழுது சூரிய குடும்பத்திலே மெட்ராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய எரிகற்கள் இந்த சந்திரனிலே போய் மோதிக்கொண்டிருக்கிறது. In the solar system, the meteorites are falling and they are causing damage upon the moon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இப்படி மோதிக்கொண்டிருக்கிறதான வேளையில் சந்திரனிலே பல்வேறு பெரிய பெரிய குழிகள் விழுந்து கொண்டிருப்பதாகவும், அந்த குழி விழுந்த இடத்திலே சந்திரன் ஒரு பகுதியிலே இருண்டு கொண்டு வந்து கொண்டிருப்பதாகவும் விஞ்ஞானிகள் எடுத்து வெளியிட்ட படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். When the meteorites are hitting on the surface of the moon, and in certain places there are cleavages or deep portions, that is why in some areas it is getting darkened. They have published the photographs also, we are able to see them at charge. சந்திரன் இருண்டு வருவதற்கு விஞ்ஞான உலகம் ரெண்டு முக்கியமான காரணங்களை இப்போது கொடுத்திருக்கிறது. The scientific world has given two important reasons for the darkening of the moon. ஒன்று, சந்திரனுக்கு சுயமாய் பிரகாசிக்கக்கூடிய தன்மை இல்லை, சூரிய பிரகாசத்தை தான் அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. First of all, the moon is not having its own shining or brightness, it is only reflecting the sunlight. ஆகவே தான் சூரியன், கடந்த நாட்களில் நாம் பார்த்தது போல சூரியன் படிப்படியாக இருண்டு வருவது நிமித்தமாகவும் சந்திரன் இருண்டு வருகிறது. Because of the darkening of the sun also, the moon is also getting darkened. இரண்டாவது காரணம், சூரிய குடும்பத்திலே மெட்ராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய எரிகற்கள் காணப்படுகிறது. In the solar system there are stones which are called meteorites. இது போய் சந்திரனிலே மோதி இப்பொழுது பெரிய ஆப்பிரிக்கா தேசத்தை அளவு ஒரு பெரிய பள்ளம் சந்திரனில் விழுந்திருக்கிறது. ஒரு ஆப்பிரிக்கா தேசத்தை அளவு பெரிய பள்ளங்கள் குண்டும் குழியுமாக சந்திரன் மாறி வருவதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். They are hitting on the surface of the moon, that is why there are big holes like the size of the Africa country. The hole and cleavage are seen on the surface of the moon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இதன் நிமித்தமாக இந்த குழி விழுந்த இடங்களிலே சூரிய பிரகாசம் விழாத ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. சந்திரன் அந்த பகுதிகளிலே இருண்டு வருவதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். Wherever there are pits on the surface of the moon, the sunlight could not fall. That is why on those areas the moon is getting darkened. நவீன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக, விஞ்ஞானம் அபரிதமாய் வளருவதற்கு முன்பாக தீர்க்க தரிசன வசனத்தை எதிர்த்து நின்ற விஞ்ஞான உலகம், before the abundant growth of the science and inventions of the modern science, the scientific world was opposing the prophetical utterances. இன்றைக்கு விண்வெளியிலே
இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைத்து சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் நடக்கக்கூடிய சம்பவங்களை உடனுக்குடன் படம் எடுத்து வெளியிடுகிறார்கள். விண்வெளியில் அமைக்கப்பட்ட அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Today, the International Space Station has been established in the sky, and then they are taking the photographs of the sun and the moon and the stars, and we are able to see the picture of the International Space Station on the chart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. ஆகவே விஞ்ஞானம் அபரிதமாய் வளருவதற்கு முன்பாக, நவீன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக தீர்க்க தரிசனத்தை எதிர்த்து நின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாட்களில் விஞ்ஞானம் அபரிதமாய் வளர்ந்திருக்கிறது. Before the abundant growth of the science and before the invention of modern equipments, the scientific world was opposing the prophetical words. But today, in our days, the science is grown abundantly. அப்போது இப்பொழுதே சந்திரன் படிப்படியாக இருண்டு வருகிறது என்று சொன்னால், at present, if the moon is getting gradually darkened, விஞ்ஞான உலகம் 2027 என்று ஒரு கூட்ட விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். 2027 ஆண்டு சந்திரன் இருண்டு போகும் என்று ஒரு கூட்ட விஞ்ஞானிகளும், மற்றொரு கூட்ட விஞ்ஞானிகள் 2027 அல்ல 2035 என்றும் சில வருஷங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். One group of scientists say by 2027 the moon will be darkened. Another group of scientists say it is not so, by 2035 the moon will be darkened. பிரியமானவர்களே, சத்திய வேதத்தில் வருஷங்கள் குறிப்பிடப்படவில்லை. Beloved people of God, the years are not mentioned in the Holy Bible. ஆனால் அது எப்போது சம்பவிக்கும் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. But it is written very clearly when this would be happening. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு, after the secret coming of Jesus, ஆறாம் முத்திரை உடைக்கப்பட்ட பிற்பாடு, after the sixth seal is opened. இனி வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, in the book of Revelation chapter 8 we read, வாசிப்போம் 12ஆம் வசனம். verse 12. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். The book of Revelation chapter 8 verse 12. நான்காம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 சந்திரனில் 1/3 நட்சத்திரங்களில் 1/3 சேதப்பட்டது. அவற்றில் 1/3 இருளடைந்தது. பகலிலும் 1/3 பிரகாசமில்லாமற் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. And the fourth angel sounded, and the third part of the sun was smitten, and the third part of the moon, and the third part of the stars, so as the third part of them was darkened, and the day shone not for the third part of it, and the night likewise. இது ஒரு தனி தீர்க்க தரிசனமாய் காணப்படுகிறது. It's a separate prophecy. ஆரம்பத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தை விஞ்ஞானிகள் மறுதலித்தார்கள். In the beginning days, the scientists denied even this prophecy. ஆனால் இன்றைக்கு சமீபத்தில் விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கிறார்கள், இன்னும் சில வருஷங்களுக்கு பிற்பாடு சூரியனிலும் சந்திரனிலும் 1/3 இருள் அடைய வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். But recently the scientists have accepted that there is possibility for 1/3 part of the sun and the moon to be darkened. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலும் மறுபடியும் மகா உபத்திரவ காலத்திலேயும் இந்த மாற்றங்கள் நடைபெறும் என்று தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. Beloved people of God, after the secret coming of Lord Jesus Christ, at the end of the first 3.5 years period of tribulation, and during the second half 3.5 period of tribulation, these things will be taking place. They are written prophetically in the scripture. இப்படியாக சந்திரனிலே மாற்றங்கள் நடைபெறப் போகிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, இந்த அடையாளங்களை எல்லாம் தேவன் இந்த அந்தியூருக்கு ஏன் கொடுக்கிறார்? Today scientifically it is proved that in the moon such changes will be taking place, but why God is providing these signs unto Antioch? பிரியமானவர்களே, இப்படி நடக்கப் போகிறது, சந்திரன் இருண்டு போகப் போகிறது என்பதற்கான அடையாளம் இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக படிப்படியாக நிறைவேறி வருகிறது. Beloved people of God, the sign for the moon to be darkened is taking place in our present days before our eyes, gradually and gradually. இதைத்தான் இயேசு குறிப்பிடுகிறார். சந்திரன் இருண்டு வருவதாக, அது சந்திரனிலே அடையாளங்கள் தோன்றும் போது உங்களுடைய மீட்பு சமீபம் என்பதை அறிந்து
நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். That is what Lord Jesus Christ says when there are signs taking place in the moon, when it is getting darkened. What you have to do is, you should look up and lift up your heads, because your redemption is drawing nigh. உலகத்தாரை பொறுத்தவரையிலும் இது ஒரு வெறும் செய்தியாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ ஜனங்களாகிய நம்மை பொறுத்தவரையிலும் இயேசுவின் ரகசிய வருகை சமீபம் என்பதை நமக்கு விளங்க பண்ணும்படியாக, நமக்கு போதிக்கும்படியாக, நமக்கு உணர்த்தும்படியாக தேவன் வானத்திலே நடத்தக்கூடிய அடையாளங்களாய் இது இருக்கிறது. Beloved people of God, regarding the people of the world, it is mere a news item, but regarding we the people of God, it is a sign, it's a warning, it is an exhortation that is given to us so that we may get ready for His secret coming. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. அப்ப சந்திரன் இப்படி மாறும் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு வருகிறது. Today it is proved that the moon will be changing like this. இந்த மூன்றாம் நாளிலே சந்திரன் இந்த பட்டணத்துக்கு ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கிறது. On the third day, the moon has brought a gospel to this town. படிப்படியாக ஆறாம் முத்திரை உடைக்கப்படும் போது இரத்தமாக மாறும்படியாகவும் இருண்டு போகும்படியாகவும் நான் ஆயத்தப்பட்டு வருகிறேன். Gradually and gradually, when the sixth seal opened, we are getting ready to be darkened and completely darkened, to become like blood and to be darkened. அருமையான தேவ ஜனமே, இந்த பகுதியிலே அந்தியூர் பகுதியிலே ஜீவிக்கிறதான கூட்டங்களிலே பங்கெடுக்கிறதான அல்லது இந்த அந்தியூர் பட்டணத்திலே காணப்படுகிற கிறிஸ்தவ சமுதாயமே, ஆண்டவராகிய இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? Oh beloved people of God who are dwelling in the area of Andiur and Christian society, are you ready to meet the Lord? இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இருண்டு போகும் என்று எழுதப்பட்ட தீர்க்கதரிசனம் இப்பொழுது சந்திரனிலே நிறைவேறி வருகிறது. The prophecy that after the secret coming of Lord Jesus Christ, the moon will be darkened, it is fulfilled prophetically. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு அந்த ஆயத்தம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடைபெற்று வருகிறதா? But beloved child of God, do we have the preparation in our day-to-day life that we may be raptured in His secret coming taking place? இதோ இயேசு அறிவிக்கிறார், உங்களுடைய மீட்பு சமீபம் என்பதை அறிந்து நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள். Lord Jesus Christ is admonishing, your redemption is drawing nigh, therefore look up and lift up your heads. சந்திரன் படிப்படியாக இருண்டு வரும் என்கிறதான அடையாளத்தை வருகைக்கு முன்பாக தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார். The people of God are given the sign that the moon will be darkened gradually even before His secret coming. இந்த செய்தி நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய நோக்கம் என்ன? With what purpose is this news given unto us? இயேசுவின் ரகசிய வருகை சமீபமாயிருக்கிறது, இதோ அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். The secret coming of Lord Jesus Christ is drawing nigh, He has come to the door. நம்முடைய அந்தியூர் பட்டணத்திலே ஜீவிக்கக்கூடிய அருமையான கிறிஸ்தவ சமுதாயமே, கிறிஸ்தவ நண்பனே, ஆண்டவராகிய இயேசு இதோ வாசல் அருகே வந்திருக்கிறார். Beloved Christian society, beloved Christian friend of Andiur area, you understand, our Lord Jesus Christ has come to the door. வானத்திலே காணப்படக்கூடிய சூரியனும் வானத்திலே காணப்படக்கூடிய சந்திரனும் இந்த அந்தியூர் பட்டணத்துக்கு சுவிசேஷத்தை, வருகையின் ரகசியத்தை கொண்டு வந்திருக்கிறது. The sun, the moon and the stars that are in the heaven have brought the gospel unto the town of Andiur, the gospel regarding His coming. இயேசு எப்போது வருவார் என்று இயேசுவுக்கே தெரியாது. Jesus does not know Himself when He will be coming. ஆகவே தான் அவருடைய இரண்டாம் வருகையின் முதல் கட்டமாகிய அந்த வருகைக்கு ரகசிய வருகை என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That is why the first portion of His second advent is called secret coming. பிதா ஒருவர் தவிர ஒருவரும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says only Father knows the date, even Lord Jesus Christ is not aware of it. ஆனால் அதே வேளையில் எந்த நாள், எந்த நாளிகை, எந்த வேளையில் அவர் வருவார் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் வானத்திலே காணப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் நமக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. இயேசு வாசல் அருகே வந்துவிட்டார். Even though we do not know the exact day or hour or moment when Jesus will be coming secretly, but the signs that are taking place on the moon also revealing that Lord Jesus Christ is coming very close and He has come to the door. நீங்கள் தூர இடத்திலே வேலைக்கு போகிறீர்கள் அல்லது ஒரு பிரயாணம் பண்ணி போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். For example, you are going to a distant place for a job or some other purpose journey. திரும்பி நீங்கள் வீட்டுக்கு வருகிறீர்கள். You are returning back to the home.
பல கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருக்கிறீர்கள். You have traveled many kilometers of distance and you are returning. இன்னும் கொஞ்ச நேரத்துல 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகலாம். Within a short time, within a distance of 1 or 2 kilometers, you will reach the house. உங்கள் தெருவுக்குள்ளும் பிரவேசித்து விட்டீர்கள். You have entered into a street. நீங்க இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டுக்குள்ளும் பிரவேசித்து விட்டீர்கள். You have entered the compound where you are residing. வாசல் அருகே வந்து விட்டீர்கள். You have come to the door. இந்த இடத்துக்கு வருவதற்கு நீங்கள் எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி வந்தீர்கள். You have traveled so many kilometers in order to reach this place. ஒருவேளை நீங்கள் ஈரோடிலிருந்து அந்தியூருக்கு வந்திருந்தால் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் எடுத்திருக்கலாம். If you have started from Erode and came to Andiur, perhaps the journey might have taken 2 hours or 1 hour. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பினீர்கள் வீட்ல. You started before 2 hours from house. ஆனா இந்த மண்டபத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆனது? How long it took for you to enter this mandapam? ஈரோடிலிருந்து கிளம்பின உங்களுக்கு இந்த மண்டபத்துல பிரவேசிக்க ஒருவேளை 2 மணி நேரம் தேவைப்பட்டிருக்கலாம். For you who started from Erode to reach this mandapam, it took 2 hours. ஆனால் வாசல் அருகே வந்து விட்டீர்கள். But you have come to the door. வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிற நீங்கள் அந்த படிக்கட்டுல நின்று கொண்டிருக்கிற நீங்கள் உள்ளே வருவதற்கு எத்தனை செகண்ட் தேவையா இருக்கிறது? You are standing by the doorstep. On the step, how many minutes will take for you to come in? அதே போன்றுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த வானத்திலே உள்ள சூரியனும் சந்திரனும் கொடுக்கிற அடையாளங்கள் என்ன சொல்லுகிறது? இதோ அவர் வாசல் அருகே வந்து விட்டார். In the same way, what does the Bible say? What are the signs that are predicted in the Holy Bible about his coming? Say that he has come to the door. ஆகவே தான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். That is why the apostle says the judge is standing on the door. அவர் வெகு சீக்கிரத்திலே உள்ளே பிரவேசிப்பார். Very soon he will enter in. அவருடைய வருகை மிகவும் சமீபம் பிரியமானவர்களே. Beloved people of God, his coming is very very close. அப்ப எழுத்தின்படியான சூரியன் வானத்திலே இருண்டு போகும் என்கிறதான தீர்க்கதரிசனத்தின்படி அது படிப்படியாக இன்றைக்கு இருண்டு வருவதாக விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒரு விஞ்ஞானியும் அதை மறுதலிக்க முடியாது, மறுக்க முடியாது. இன்றைக்கு according to the prophecy that the moon will be darkened gradually, it is getting darkened. No science will be able to oppose it. No scientist can oppose it. மறுதலிக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது என்பது எப்படி உண்மையோ அதுபோல சூரியன் இருண்டு போவதையோ அல்லது சந்திரன் இருண்டு போவதையோ எந்த விஞ்ஞானிக்கு தடுக்கவும் முடியாது. No scientist will be able to deny the fact of the darkening of the sun or moon, and no scientist will be able to stop it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. அப்படியானால் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? If it is so, what we should do to be caught up in his coming? இதுவரை வானத்திலே காணப்படக்கூடிய சந்திரனிலே நடக்கக்கூடிய எழுத்தின்படியான அடையாளத்தை தீர்க்க தரிசன வசனங்களை கொண்டும் விஞ்ஞான ரீதியான நிறைவேறுதலை கொண்டும் நாம் பார்த்தோம். Till now we have been considering the changes that are taking place on the moon based on the prophetical words of God and scientific facts. இப்பொழுது இதனுடைய ஆவிக்குரிய அடையாளத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. Now let us enter into its spiritual meaning. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The book of Revelation chapter 12, the first verse. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. அது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. And there appeared a great wonder in heaven, a woman clothed with the sun and the moon under her feet, and upon her head a crown of 12 stars. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. பாவியாகிய ஒரு மனிதன், நான் முதலாம் நாளிலே பார்த்தோம், இந்த முழு உலகமும் பாவத்துக்குள்ளே கிடக்கிறது. On the first day we saw that the whole world is lying in sin. ஒவ்வொரு மனிதனும் அவன் எந்த மதத்தை, எந்த மார்க்கத்தை, எந்த சமுதாயத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும் பிறப்பிலேயே பாவியாய் பிறக்கிறான். Every man, to whatever religion or way of life or past or community is belonging, by birth itself he is born as a sinner. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. பாவியாக இருக்கக்கூடிய மனிதனை இந்த பூமியில ஒரு தெருல அற்பமாக ஈனமாக காணப்படக்கூடிய இந்த சமுதாயத்தால் தள்ளப்பட்ட ஒரு மனிதனை வானத்திலே ஒரு அடையாளமாக மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் மனிதனாக வந்தார் என்று பார்த்தோம். A man who is a sinner in this world, who is mean in the sight of the society, he is despicable in the sight of others. The Lord Jesus Christ came to the world as a man, so that this man may be made as a sign in the heaven. சூரியனை அணிந்து கொள்ளும்படியாக அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை கடந்த 2 நாட்களும் நாம் பார்த்தோம். During the past 2 days we considered how the Lord is dealing with, so that that man may be clothed with the sun. இரண்டாவதாக இங்கே நாம் பார்க்கும்போது
அந்த ஸ்திரீ சந்திரன் மேல் நின்று கொண்டிருக்கிறாள். Secondly, that woman is standing on the moon. சந்திரன் என்று சொல்லுவது எதை வெளிப்படுத்துகிறது? What does moon show? முதலாவதாக சந்திரனுக்கு வேதத்தில் பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. First of all, for the moon, various interpretations are given in the scripture. முதலாவதாக சந்திரன் என்று சொல்லும்போது அது கிருபையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. First of all, the moon reveals the grace. சூரியனை போன்று சுயமாய் பிரகாசிக்கக்கூடிய தன்மை இந்த சந்திரனுக்கு இல்லை. The moon is not having the ability to shine, give light on its own, just like the sun. அதுபோல ஒரு பாவியாகிய மனிதனுக்கு சுயமாய் பிரகாசிக்க, சுயமாய் மகிமையை வெளிப்படுத்த, சுயமாய் கிரியை செய்யக்கூடிய தன்மை இல்லை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில். தேவன் அல்லது இயேசு அல்லது திருத்துவ தேவன் அவனுடைய வாழ்க்கையில இருந்து கிரியை செய்கிறார். A man who is a sinner has no ability, power to shine in his life on his own accord or bring forth, but the triune God has to deal in his life. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் உலகத்திலே ஒரு மனிதன் பல்வேறு தன்னுடைய ஞானத்தின்படி, அனுபவத்தின்படி, அறிவின்படி சுயமாய் கிரியை செய்கிறான். In the world, a human being is able to do many things based on his knowledge, wisdom and experience. நாமும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அப்படி இருந்திருக்கலாம். Perhaps we were also in this way before we were saved, before we accepted Jesus Christ. இப்படி சுயமாய் பிரகாசிக்கக்கூடியவர்களாய் காணப்படாத வண்ணம் தேவனிடத்திலிருந்து அல்லது தேவன் நமக்குள் இருந்து பிரகாசிக்கிற ஒரு இடத்துக்கு வருவதுதான் இந்த சந்திரன் அல்லது கிருபையின் அனுபவமாக இருக்கிறது. We are not able to shine on our ability or things, but God is in us and He is making us shine. That is a grace revealed by the moon. நீங்கள் மனம் திரும்பி இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகமும் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுயமாய் கிரியை செய்து வந்தால் நீங்கள் சந்திரன் மேல் நிற்கக்கூடியவர்கள் அல்ல. Perhaps you are repented, water baptized and spirit baptized. If you are acting on your own accord, then you are not standing on the moon. ஆகவே இந்த கிருபையை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? How a man will be able to obtain this grace? பிரியமானவர்களே, மனம் திரும்பினதான ஒரு மனிதன் அல்லது ஒரு பாவி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டதான அந்த ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவியின் அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கும் அல்லது பெற்றுக்கொள்ளும் போது இந்த கிருபையை அவன் அதிகமாக பெற்றுக்கொள்கிறான். When a sinner has repented, he has become a child of God. When he is anointed by the Holy Spirit, he has the experience of receiving the grace of God. பாவியாகிய ஒரு மனிதனை பாவ மன்னிப்பை கொடுத்து, இயேசுவின் இரத்தம் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது, ஞானஸ்நான சத்தியத்துக்கு வழி நடத்துகிறது. அதோடு நிறுத்திவிடுவதில்லை. மூன்றாவதாக அவனுடைய வாழ்க்கையில் திருத்துவத்தின் மூன்றாம் தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் அனுப்பி கொடுக்கிறார். The blood of Lord Jesus Christ is cleansing the sins of a person, and he is led to the experience of water baptism, and the third person of the Trinity comes and dwells in none by the anointing of the Holy Spirit. பிரியமானவர்களே, சந்திரன் என்று சொல்வதற்கு வேதத்திலே பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 முக்கியமான அர்த்தங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். Beloved people of God, various meanings are given for the moon in the scripture. I want to bring forth before you 4 important meanings. இந்த 4 முக்கியமான அர்த்தங்களும் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற வேண்டிய 4 முக்கியமான சுபாவங்களை வெளிப்படுத்துகிறது. These 4 important meanings reveal the 4 important characters that should be formed in our lives. இந்த 4 சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் அதற்கு தேவையாயிருக்கிறார். If you are to acquire these 4 characters, the Holy Spirit is essential for this. முதல் சுபாவம் கிருபையின் மேல் நிற்கிறதான ஒரு வாழ்க்கை. The first character is a life experience wherein we are standing on the grace. சந்திரன் மேல் நிற்பது என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் உலக ஞானம் உள்ளவர்களாக இருக்கலாம், அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம், உலகத்திலே விசேஷித்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் சுயமாய் நிற்காமல் கிருபையில் நிற்கிற ஒரு வாழ்க்கைக்கு பயிற்சி பெற வேண்டும். Perhaps you are wise people, you have not experienced, you are great people on the world, but when we speak about the experience of moon, you should exercise in your life to stand on the grace of God. இந்த உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். Many Christian denominations and Christians are living in this world. ஆனால் பிரியமானவர்களே, சந்திரன் மேல் நிற்கிற அனுபவம் ஒரு சிறு கூட்டத்தாருக்குள்ளே தான் காணப்படுகிறது. But only a small group of people is having the experience to stand on the moon. அதாவது கிருபையின் மேல் நின்று கிரியை செய்கிற ஒரு வாழ்க்கை. An experience wherein we stand on grace and do things.
உதாரணமாக பவுல் என்ன சொல்கிறார்? For example, what does St. Paul say? மற்ற எல்லாரை பார்க்கலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். I labored more than all the people. ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருந்த கிருபையே அப்படி செய்தது. Yet not I, but the grace of God that was in me made me do so. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவோ விசேஷித்த காரியங்களை ஆண்டவருக்கும் செய்யலாம், உலகத்திலும் செய்யலாம். Perhaps a man may be able to do special things unto even God. In the world itself he can do much great things. உதாரணமாக நேற்றைய தினத்தில் அந்தியூர் பட்டணத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. For example, yesterday a meeting took place at Andhiyur town. ஒவ்வொரு முதியோருக்கும் மாதம் 400 ரூபாய் கொடுப்பதற்காக ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டது. A meeting was conducted so that every elder may be given 400 rupees. அதை கொடுப்பது தமிழக முதல்வர். The Tamil Nadu chief minister is giving it. அப்ப பேசுறவர்கள் எல்லாரும் அந்த முதல்வரை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். All the speakers were praising the chief minister. அதுபோல நீங்கள் தேவனுடைய சபையில வந்த பிற்பாடு உங்களை கொண்டு பல கிரியைகளை ஆண்டவர் செய்யும் போது நான் செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? இல்ல பவுலை போல நான் அல்ல, என்னிடத்துல ஒன்றுமே இல்ல, கிருபைதான் இதை செய்து கொண்டிருக்கிறது. After you have come to the church, when you are able to do great things for the Lord, what do you say about it? Are you saying that I am doing it? Or just like St. Paul says, only the grace of God made me do so? இந்த வேளையில் இந்த இடத்திலே கடந்து வந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் எத்தனை பேர் கிருபையின் மேல் அல்லது சந்திரன் மேல் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? In this place of people of God who are spirit baptized, who have come here, how many are standing on the moon or on the grace of God? நான் சொன்னேன், இந்த கிருபையின் மேல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பயிற்சிக்க வேண்டுமானால் அதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். I told if you are to exercise a life of standing on the grace or moon, we have to receive the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு அதிகமான கிருபையை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். The Holy Spirit is able to give unto a man abundant grace. வாசிப்போம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். James chapter 4 verses 5 and 6. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் நிறுத்துங்க இது போதும். Do you think that the scripture saith in vain, the spirit that dwelleth in us lusteth to envy, but he giveth more grace? இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What is written here? நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதா? Do you think the scripture says in vain that the spirit that dwelleth in lusteth envy? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. He gives more grace. அப்ப அதிகமான கிருபையை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த ஆவியானவர், வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். If a man is to receive this more grace, the spirit of God who lusteth envy should dwell in you. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கிருபையின் மேல் நிற்கிற அனுபவம் என்று சொல்லும்போது, சந்திரன் மேல் நிற்கிற அனுபவம் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Beloved people of God, when we speak about the experience of standing on the moon or grace, we should receive the anointing of the Holy Spirit. இரண்டாவதாக இந்த சந்திரன் எதை வெளிப்படுத்துகிறது? Secondly, what does the moon reveal? சந்திரன் மேல் நிற்பது என்று சொல்லுடைய இரண்டாவது முக்கியமான சுபாவம், The second important character of the meaning standing on the moon. 89ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். Psalm 89 verse 37. சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்தில் சாட்சி. சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாக. It is established forever as the moon. It shall be established forever as the moon. இங்க கவனிக்க வேண்டிய காரியம், The thing that we have to notice here, சந்திரனை போல உறுதியாக என்று எழுதப்படவில்லை. not like steadfast like the moon. சந்திரனை போல என்றென்றைக்கும் உறுதியாக. It is established forever just like the moon. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த சத்தியத்துல வந்த புதிதில நீங்க உறுதியா நின்றுப்பீங்க. In the beginning that you came to the spiritual life, first of all, you perhaps might be steadfast. சில வருஷங்கள் ஆன பிற்பாடு, வருஷங்கள் கடந்து செல்ல நம்முடைய உறுதி குறைந்து வருகிறது. When years pass by, our established nature is decreasing. அப்ப சந்திரன் என்று சொல்லும்போது என்றென்றைக்கும் உறுதியாய் நிற்கிற ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. The moon reveals a character we are established forever and ever. அப்ப என்றென்றைக்கும் உறுதியாய் நாம் நிற்க வேண்டுமானால் அதற்கும் இந்த ஆவியானவர் தேவையா இருக்கிறார். If you want to be established forever and ever, even for that the spirit of God is essential. இப்ப ஆதி நூற்றாண்டு சபையில நாம் பார்க்கும்போது அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிற்பாடு அந்த நாட்களிலே ஜீவித்த ஜனங்கள் உறுதியாய் காணப்பட்டார்கள். In the first century church, when the anointing of the Holy Spirit was poured upon
the church, the people of God who lived very much steadfast. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே அதை நாம் படிக்கிறோம். In Acts chapter 2 verse 42 we read it. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். And they continued steadfastly in the apostles' doctrine and fellowship and in breaking of bread and in prayers. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். They continued steadfast apostolic doctrine. பிரியமானவர்களே, அவர்கள் எப்படி உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்பதை நான் பிற்பாடு சொல்லுகிறேன். Later I will tell how they were steadfast in apostles' doctrine. அபிஷேகம் அவர்களுக்குள்ள வந்தபோதுதான் அவர்களை உறுதியாய் நான்கு காரியத்தில் அவங்க உறுதியாய் நின்றார்களாம். When the anointing came into them, they are steadfast in 4 experiences. அதை நாம் பிற்பாடு பார்ப்போம். We shall consider later. மூன்றாவது இந்த சந்திரன் என்று சொல்வது எதை வெளிப்படுத்துகிறது? Thirdly, what does this moon reveal? 72ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, In Psalm 72 verse 7 we read, அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். In his days shall the righteous flourish, and abundance of peace so long as the moon endureth. சந்திரன் இருக்கிற வரைக்கும் சமாதானம் இருக்கும் என்று நாம் பார்க்கவில்லை, மிகுந்த சமாதானம் இருக்கும். As long as the moon endures, we do not see there is peace, but there is abundant peace. அப்ப இந்த சமாதானம் ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்கும், எங்க இருந்து கிடைக்கும், எந்த கடையில் கிடைக்கும் என்று கேட்டால், இந்த சமாதானத்தை கொடுப்பதும் அதே ஆவியானவர் தான். How a person is able to obtain this peace, where from he can get, from which shall he can get, the Spirit of God is giving this peace. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் படிக்கும்போது அவர் சாலேமின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். In Hebrews chapter 7 we read about the Holy Spirit. He is called the King of Shalem. மெல்கிசேதேக்கு என்று சொல்வது பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்துகிறது. The Melchizedek reveals the Holy Spirit. அவர் சாலேமின் ராஜா அல்லது சமாதானத்தின், சாலேம் என்றால் சமாதானம், சமாதானத்தின் ராஜாவா இருக்கிறார். He is the King of Salem, or he is the King of peace. நான்காவதாக இந்த சந்திரன் என்று சொல்லுவது ஒரு அழகு, ஒரு பியூட்டியை வெளிப்படுத்துகிறது. Fourthly, the moon reveals a beauty. ஆகவே தான் உன்னத பாட்டில் நாம் படிக்கிறோம், சந்திரனை போல் அழகும் என்று நாம் படிக்கிறோம். In the Song of Solomon we read, fair as the moon. இந்த நான்கு முக்கியமான சுபாவங்களை இப்பொழுது உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். I present before you these 4 important characters. அப்ப இந்த சுபாவங்களை நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் நாம் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. We have to receive the anointing of the Holy Spirit so that we may be able to acquire these 4 characters. இப்ப முதலாவதாக நான் இந்த வேளையில உறுதியாய் என்றென்றைக்கும் உறுதியாய் நிற்கக்கூடிய சந்திரனை உங்கள் முன்பாக கொண்டு வருகிறேன். First of all, I bring before you the moon that is set for established forever and ever. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் நிதானிப்போமாக. Let us examine what kind of life we are having today. முதலாவதாக அப்போஸ்தலர் 2:42 என்ன வாசித்தோம்? First, Acts chapter 2 verse 42, what we read? இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஆதி நூற்றாண்டு சபையில, முதலாம் நூற்றாண்டு சபையில ஜனங்கள் மேல் ஊற்றப்பட்ட போது அவர்கள் எப்படி எந்தெந்த விஷயங்களில் உறுதியாயிருந்தார்கள்? In the early century church, when first of all the anointing of the Holy Spirit was poured upon the people, in which aspects they were steadfast. வாசிப்போம் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். And they continued steadfastly in the apostles' doctrine and fellowship and in breaking of bread and in prayers. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே என்றென்றைக்கும் உறுதியாக நீ நிற்பாயானால் சந்திரன் மேல் நிற்கிறது நீதான். If you are continuing steadfast forever and ever in apostolic doctrine, that means you are standing on the moon. நான் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை என்று சொல்லும்போது ஆரம்ப நாட்களில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். When I speak about the apostolic doctrine, I bring before you the doctrine that was given in the early days. அப்போஸ்தல உபதேசம் என்று சொன்னால் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. In the apostolic doctrine there are many things. இந்த முதலாம் நூற்றாண்டு சபையில கொடுக்கப்பட்ட உபதேசம் என்ன? What was the doctrine that was given to the first century church? நாம் சற்று அதை கற்பனை செய்து பார்ப்போம். இன்றைக்கு நமக்கு அது சாத்தியமாகுமா? Let us imagine a little, and is it possible for us? அதாவது நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் எவர்களோ, யாருக்கெல்லாம் சொந்த வீடு சொந்த நிலம் இருக்குதோ அதையெல்லாம் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்க வேண்டும் என்று பிரமாணம் கொடுக்கப்பட்டது. The law was given that whoever had lands and houses, they should
sell unto them and give the money at the feet of the apostles. நான் உறுதியாய் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிற்பது என்றென்றைக்கும் நிற்கிற அனுபவத்தை குறித்து உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். I bring to your attention the experience how we can be steadfast continuously in apostolic doctrine. இந்த முதல் பிரமாணத்திலே நம்மள 99% அடிபட்டு போயிடுவோம். நம்மால அது முடியாது. And 99% of our people will be defeated in this first experience. It is not possible for us. ஏனென்றால் அன்றைக்கு என்ன நடந்தது? What happened then? நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் வித்து கொண்டு அப்போஸ்தலருடைய கையில் அல்ல, கையில் அவங்க காணிக்கையை வாங்கல, கால் மாட்டுல வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. The people who had lands and houses were selling their lands and properties and bringing the money and giving not in the hands but they laying at the feet of the apostles. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு தசம பாகத்தை கொண்டு ஒரு ஊழியர் இடத்துல கொடுக்கறீங்க. With much difficulty we are bringing the tithe and given the servant of God. அவர் கையில வாங்காம அந்த கால் மாட்டுல கீழ வச்சிட்டு போங்கன்னு சொன்னால் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? And he does not receive in the hand, he says, place at my feet and go. How your heart will feel? பிரியமானவர்களே, அந்த அபிஷேகத்தின் வல்லம் அவங்களுக்குள்ள இறங்கின போது அவங்க தங்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் வித்துக்கொண்டு பெருந்தொகையை கொண்டு வந்து பாதத்திலே வைத்தார்கள். When the power of the anointing descended upon them, they sold their lands and houses and brought a huge amount of money and laid at the feet of the apostles. இப்போ இந்த காரியம் நிலத்தையும் வீடுகளையும் வித்தது பெரிய விஷயம் தான். அத பற்றியல்ல இந்த காரியம். The thing that they sold their houses and properties is a big matter, but my topic is not that. இப்போ என்னுடைய காரியம் என்னவென்று சொன்னால் அதுல ஒரு சம்பவம் நடந்தது. My matter is an incident took place in it. இப்படி எல்லாரும் வித்தார்கள். ஒரே ஒரு குடும்பத்தார் என்ன செய்தார்கள்? அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து நிலத்தை சொந்த வீட்டையும் சொந்த நிலத்தை வித்தார்கள். ஆனா எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்காமல் கொஞ்சத்தை ஒளித்து வைத்தார்கள். All people sold their lands and properties, but what happened in the case of one family? They also sold their lands and properties, but hid one portion of it and laid one portion at the feet of the apostles. ஆதி நூற்றாண்டு சபையில நடந்ததான ஒரு சம்பவத்தை நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். I bring to your attention an incident which took place in the early century church. சந்திரன் மேல் நிற்பது என்றால் என்ன? அல்லது என்றென்றைக்கும் உறுதியாய் நிற்கிற ஒரு வாழ்க்கை, உபதேசத்தில் உறுதியாய் நிற்கிற வாழ்க்கை என்றால் என்ன? What is meant by standing on the moon, and what is the meaning of established forever and ever in the apostolic doctrine? அப்ப அந்த ஒரு குடும்பத்தாரை பார்த்து பேதுரு கேட்கிறார், நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? To that family Peter is asking, did you sell the land for so much? அவர்கள் ஆமாம் என்று சொல்கிறார்கள். They say yes. ஒரே ஒரு பொய் சொன்னார்கள். They told one lie. அவ்வளவு ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல இந்த பொய் சொன்னதான நபர் விழுந்து செத்து போனான். In the place so much people were gathered, the person who told a lie fell down dead. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think about it. ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்யற இடத்துல அவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு விசுவாசி விழுந்து மரித்து போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். In a place, for example, where the servant of God is serving, hearing the words of the servant of God, a believer fell down dead. இப்பொழுது நம்முடைய மத்தியில் அது என்ன நடக்கும்? In our midst, what would happen? ஆனா அன்றைக்கு என்ன நடந்தது? But what happened then? இரண்டாவதாக அந்த இடத்துல எத்தனையோ சொந்தக்காரங்க உட்கார்ந்து இருப்பாங்க. And next there were many relatives perhaps sitting. ஒரு சபையில எடுத்துக்கிட்டா ஒரே சபையில பல சொந்தக்காரங்க உறவு உள்ளவங்க இருப்பாங்க, விசுவாசிகள். If we consider church, there will be many believers who are related. அனனியா விழுந்து செத்து போய்விட்டான். Ananias was fallen dead. நடந்தது என்ன? What happened then? அனனியா செத்து போனான்ங்கற விஷயத்தை அவனுடைய மனைவிக்கே அறிவிக்கவில்லை. The thing that Ananias was dead was not informed to his wife. நான் உங்களுடைய ஒரு உதாரணத்துக்காக இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். For example, I am quoting this incident. அதுபோல இப்போது நடக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் அல்ல. Not that such a thing should take place now. அப்படி நடந்தும் அவர்களுக்குள்ள இருந்த அபிஷேகம் எப்படி அவர்களை உறுதியாய் நிற்க வைத்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Even though it happened, the anointing in them, how it made them steadfast. அவன் மரித்து போனான். He was dead. அப்போ இந்த அடக்க ஆராதனைக்கு இப்ப பேதுருடைய வார்த்தையை கேட்டுதான் அனனியா மரித்து போகிறான். Hearing the words of Peter, Ananias was dead. இந்த அடக்க ஆராதனைக்கு பேதுருவும் போகல, வேற எந்த ஊழியக்காரங்களும் போகல. Peter or any other servant of God did not go for the burial service. அங்க என்ன நடக்கிறது? What happens there? சபையில் உள்ள வாலிபர்களை கூப்பிட்டு நீங்கள் கொண்டு போய் இவனை அடக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டார். It was told that the young men of the church should carry the body and bury the body. கவனிக்க வேண்டிய விஷயம், மனைவிக்கு கூட கணவனுடைய அடக்க ஆராதனை அறிவிக்கப்படவில்லை. What you have to notice is even the wife was not informed of the burial service of the husband. வேதவசனம் சொல்லுகிறது, ஏறக்குறைய 3 மணி நேரம் கழித்து நடந்ததை அறியாமல் மனைவி உள்ளே வந்தாள். The word of God says after 3 hours, not knowing what has happened, the wife entered in. நல்ல வேளை அந்த நாட்கள்ல
செல்போன் இல்ல, செல்போன் இருக்குமானால் இங்க இருந்து SMS போயிருக்கும் வீட்ல. Perhaps during those days there was no cell phone. Otherwise, from there the SMS has gone to the house. Starting immediately னு தந்தி போயிருக்கும். The telegram might have gone start immediately. ஆனால் அந்த சபையில் உள்ள கட்டுப்பாடை நான் சொல்ல வருகிறேன். I speak about the discipline of the church. 3 மணி நேரமாயும் சபையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இன்றைக்கு இந்த பிரசங்கம் நடந்தது. ஒரு பிரசங்கம் நடந்தால் இந்த பிரசங்கம் நடக்குன்னு உடனே எல்லா இடத்துக்கும் போகுது. When a sermon is made, preaching is made, at once a message is given, it is taking place. ஆனால் அங்கே ஒரு மரணம் சபையில் நடந்தது. 3 மணி நேரம் கழித்தும் நடந்ததை அறியாமல் மனைவி உள்ளே வந்தாள். Their death occurred in the church. After 3 hours, not knowing what has happened, the wife entered in. மனைவியின் இடத்தில் அதே கேள்வி கேட்கப்பட்டது. The same question was asked to the wife. மனைவியும் போய் சொன்னாள். The wife also told a lie. அவளும் விழுந்து செத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். She fell down dead, we read. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த சபையில ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கும். நம்முடைய நாட்களாக இருந்தால் அந்த சபை கொந்தளித்திருக்கும். If the present days were those days, in our midst there might be a tempest happening. ஆனால் பிரியமானவர்களே, அந்த நாட்களில அவர்கள் யாரும் கொந்தளிக்கவும் இல்லை, எதிர்த்து பேசவும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நான் சொல்ல வருவது பரிசுத்தாவியின் வல்லமை. அந்த வல்லமையானது ஒரு மனிதனுக்குள்ள இறங்குகிற வேளையில, அதிகமான கிருபை அவனுக்குள்ள இறங்குகிற வேளையில, மறுபக்கத்துல என்றென்றைக்கும் உறுதியாய் சத்தியத்துக்கு கீழ்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை, நடத்திப்புக்கு கீழ்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை அவனுக்குள்ள அது கொண்டு வருகிறது. Beloved people of God, none of them were tempestuous. Nobody resisted or spoke anything against the servant of God. But what happened because of this is on nature in which they received the Holy Spirit. The anointing of the Holy Spirit made them to be steadfast in the doctrine. என்னுடைய ஆவியிலே நான் உணர்கிறேன். இன்றைக்கு நான் இதை பேச முடியாது, வரவில்லை பிரியமானவர்களே. பரிசுத்தவான்கள் மேல் துக்கப்பட்டு தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் நிற்கிற சில வெளியேறப்பட்ட ஆத்துமாக்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். Beloved people of God, I did not come with the intention of speaking these truths, but there are many souls who remain separated, being wounded by the words of the saints of God here. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்தவான்கள் மேல் துக்கப்பட்டு, சில பரிசுத்தவான்கள் மேல் துக்கப்பட்டு தேவ சமூகத்தை விட்டு, தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு, தாங்கள் யார் என்பதை மறந்து தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் சில நின்று கொண்டிருக்கிறார்கள். I repeat, some children of God are far away from the presence of God because they are grief on the servants of God. அவர்கள் ஏன் அப்படி நிற்கிறார்கள்? அதையும் ஆவியானவர் சொல்லுகிறார். Why they are standing so? Even the Spirit of God is telling about it. சபையில் இப்படி நடக்கிறது, அப்படி நடக்கிறது, என்னால் இதை சகிக்க முடியவில்லை என்று சொல்லி சிலர் தூரம் நின்று கொண்டிருக்கிறார்கள். In the church, this thing is happening, that thing is happening, I am not able to bear it. Saying like this, they are remaining far away. சின்ன சின்ன காரியங்களை குற்றமாக சொல்லி, அதை குற்றப்படுத்தி, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு, உனக்கு கிடைத்த மேன்மையான அனுபவத்தை விட்டு நீ பின்மாற்றத்திலே போய் தூரமாய் நின்று கொண்டிருக்கிறாயே. They are blaming the saints for small and small things and for minor little things, and you are gone away from the presence of God in this way. குற்றம் உபதேசத்திலோ, குற்றம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலோ, குற்றம் பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பிலோ அல்ல, உனக்குள்ளே பூரணமான அபிஷேகத்தின் கிரியைக்கு நீ ஒப்பு கொடுக்காதபடினாலேதான் சிறு விஷயத்துக்கு நீ அசைந்து போய் தூரமாய் நின்று கொண்டிருக்கிறாய். The blame is not in the doctrine or in the ministry or in the manner that the saints are leading you, but as you do not have the anointing of the Holy Spirit, you have gone away from the presence of God. இதோ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சிலர் மேல் இந்த வேளையில் தானே தேவனுடைய அக்கினி இறங்கி வருகிறது. The Spirit of God says, right now upon such people the fire of God is descending. நம்மை போன்ற விசுவாசிகள் தான் ஆதி நூற்றாண்டு சபையிலும் காணப்பட்டார்கள். In the early century church there were believers like ourselves. உன் நிலத்தை வித்துரு, நீ கட்ட பெரிய வீட்டை வித்துரு என்று அவர்கள் சொன்னபோது ஒரு வார்த்தை ஏன் எதற்கென்று கேட்காமல் வித்தார்கள். அவர்கள் பணத்தை எடுத்து பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள்? கடன்பட்டவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் தரித்திரர்களுக்கும் இவர் வித்து கொண்ட பணத்தை வேற நபருக்கு சபையில பிரித்து கொடுத்தார்கள். When the saints told that they may sell their lands and houses and properties, the believers obeyed automatically, sold their lands and properties, brought the money to and laid at the feet of the apostles. What the saints do with the money? They shared the money, the people who are poor, power stricken, who are in debts. கற்பனை செய்து பாருங்கள். Just imagine. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து நீங்கள் சேமித்து வைத்ததான அந்த சொத்தை வித்து கொண்டு கொடுத்தபோது இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. With much difficulty earned money and properties, when it was sold and the money was brought, to whom it was given? To the people who were lacking. ஒரு பாவியாகிய மனிதனுக்கு இது முடியுமா?
Is it possible for a man who is a இந்த sinner? உலகத்தில் உள்ள ஒரு அரசியல்வாதிக்கு அது முடியுமா? Is it possible for a politician of this world? இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் தன்னுடைய ஸ்தானத்தை அடுத்தவனுக்கு விட்டு கொடுப்பானா? A person who is in a high position, status in the society, will he give his position to another person? இன்றைக்கு ஸ்தானத்துக்காக எத்தனை பேர் ஒருவர் கொல்லுகிறார்கள், பணத்துக்காக ஒருவர் கொல்லுகிறார்கள். For status and position and money, people are killing each other on many occasions. ஆனால் இங்க என்ன பார்க்கிறோம்? But what we see here, ஒரு மனிதனுக்கு எப்படி தன்னுடைய சொத்தை எல்லாம் வித்து அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடிந்தது? how a man was able to sell all his properties and houses and given to others. இதுதான் பிரியமானவர்களே, திரித்துவத்தின் மூன்றாம் தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ள இறங்கின போது அதிகமான கிருபை உண்டானது. When the third person of the Trinity, the Holy Spirit, descended upon people, they had more grace. மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் மற்றவர்களை நடத்தும் போது, ஒரு அனனியா சாகும்போது, ஒரு சப்பிராள் சாகும்போது மற்றவர்கள் இருதயத்தில் தடுமாற்றம் உண்டாகவில்லை, பின்மாற்றம் உண்டாகவில்லை. When the saints were leading others, they leading the believers, when Ananias was dead, Sapphira was dead, there was no movement or change or trouble in the hearts of the believers. காரணம், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சத்தியத்திலே உறுதியாக, உபதேசத்திலே உறுதியாய் நிற்க வைத்திருந்தார். Because the Holy Spirit has made them establish firmly in the truth and doctrine. இந்த கொந்தளிப்புகள் ஒன்றும் அவர்கள் ஜீவியத்தை நிலைகுலைய பண்ணவில்லை, தடுமாற பண்ணவில்லை. No such tempest made them stumble or go back in their life. இரண்டாவதாக, Secondly, அங்கே அந்நியோனியம் என்று நாம் பார்க்கிறோம். we read about fellowship. அந்நியோனியத்திலே என்றென்றைக்கு உறுதியாய் நிற்கிற ஒரு வாழ்க்கை. A life wherein we are steadfast in the fellowship. அதற்கு நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். From the Old Testament, I quote an incident. சவுலை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். All of us know about Saul. பழைய ஏற்பாட்டு காலத்திலே காணப்பட்ட சவுல். Saul who was in the Old Testament period. அவனை தேவன் தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says God rejected him. பொல்லாத ஆவி அவனை பிடித்துக் கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். We see an evil spirit has possessed him. இப்படிப்பட்டதான சவுல் ஜனங்களுக்கு இந்த பொல்லாத ஆவி பிடித்த பிற்பாடு தீமை செய்யக்கூடியவனாய் மாறினான். Such a Saul, after he was possessed by the evil spirits, he was doing harm to people. ஒரு சந்தர்ப்பத்திலே சவுல் யுத்தத்துக்கு போகிறான். On one occasion, Saul went to the battle. அவனுடைய ஆயுததாரியம் அவனோடு கூட போகிறான் என்று நாம் பார்க்கிறோம். His armor bearer is also going with him. அங்க என்ன நடக்கிறது? What happens there? அந்த யுத்தத்திலே சவுல் காயப்பட்டு மரிக்க போகிறான். In the battle, Saul was wounded and he was going to die. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. Understand clearly. இங்க சவுலுடைய நிலவரத்தை முதல்ல மனதுல கொண்டு வாங்க. First of all, bring to mind the condition of Saul. ஒன்று, அவன் தேவனால் தள்ளப்பட்டிருந்தான். First of all, he has been rejected by God. இரண்டாவது, பொல்லாத ஆவி அவனை பிடிச்சிருந்தது. Secondly, an evil spirit has possessed him. மூன்றாவது, ஜனங்களுக்கு தீமை செய்யக்கூடியவனா இருந்தான். Thirdly, he was doing harm to people. அதே வேளை ஜனங்களை நடத்தக்கூடிய நடத்திப்பு ஸ்தானத்துல இருக்கிறான். In the meantime, he was in the position of the leadership, leading the people. இப்ப சவுல் மரிக்கக்கூடிய தருவாயில இருக்கிறான். The time has come that Saul is going to die. அப்போது ஆயுததாரியை பார்த்து சொல்லுகிறான். He tells unto the armor bearer, ஒரு விருத்த சேதனம் இல்லாதவனை குத்தி போட்டான் என்று சரித்திரம் சொல்லாதபடிக்கு, மற்றவர்கள் சொல்லாதபடிக்கு நீ என்ன செய், ஓம் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்று இவன் சொல்லுகிறான். the history should not say an uncircumcised person has killed me, therefore you take your sword and kill me. நான் அந்நியோனியத்தை அல்லது ஐக்கியத்தை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் மற்றொரு தேவனுடைய பிள்ளைக்கும், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் பரிசுத்தவான்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஐக்கியத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am speaking about the fellowship that a child of God should have with another child of God. The fellowship a child of God should have with the saints. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, இனி காலமில்லை பிரியமானவர்களே, இயேசுவின் ரகசிய வரிக்கு ஆயத்தப்படும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கு உறுதியாய் சந்திரன் மேல் இருக்கிற சபையாய் இந்த அந்தியூர் பட்டணத்தை மாற்றுவாராக. Let us compare life with the scriptural verses. No more time, people of God. The coming of the Lord is drawing nigh, so that the Spirit of God may give a life which is established for ever and ever. அங்க அவன் என்ன சொல்லுகிறான்? What does he say? சவுலே சொல்லுகிறான், ஒரு பட்டயத்தை கொடுத்து என்னை குத்தி போடு. Saul himself says, take your sword and pierce it. அங்க வேதம் சொல்லுகிறது, அவன் ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால். The word of God says, as the armor wearer was very much afraid. பின்மாற்றக்காரன் தானே, தேவனே அவனை தள்ளிட்டாரு, பொல்லாத ஆவி பிடிச்சவன் தானே என்று ஒரே குத்தலவன். He is a backslider. God himself rejected him. An evil spirit has possessed him. He did not pierce him instantly. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is our spiritual life today? பின்மாற்றக்காரர்களை குறித்து தூசிக்கிறோமா அல்லது பேசுகிறோமா, அவர்களை குற்றப்படுத்துகிறோமா? Are you blaspheming or speaking or cursing about the backsliders? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் வசனத்தை வாசிப்போம். அவன் மிகவும் பயப்பட்டதினால் என்று நாம் பார்க்கிறோம். As he was very much afraid. இரண்டாவது என்ன நடந்தது? Secondly, what happened? வாசிங்க 1 சாமுவேல் 31 அதிகாரம்
1 Samuel chapter 31 3-4 வசனங்கள். verses 3 and 4. சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். And the battle went sore against Saul, and the archers hit him, and he was sore wounded of the archers. Then said Saul unto his armor-bearer, Draw thy sword and thrust me through therewith, lest the uncircumcised come and thrust me through and abuse me. But his armor-bearer would not, for he was sore afraid. Therefore Saul took a sword and fell upon it. இங்க என்ன பார்க்கிறோம்? What we see here, சவுல் சொல்லுகிறான், நீ என்னை குத்தி போடு என்று சொல்லுகிறான். Saul says, you pierce me. இவன் குத்த மாட்டேன், பயப்படுகிறான். He is not doing it, he is afraid. பொல்லாதாவை பிடித்த மனிதன் என்று சொல்லி குத்தி இருக்கலாம். He might appear saying he is possessed with evil spirit, ஆனால் அவன் பயப்படுகிறான். but he is afraid. மறுபக்கத்தில On the other side, அடுத்து என்ன சம்பவம்? முக்கியமான ஒரு காரியம் சம்பவித்தது. and one more important incident took place. பிரியமானவர்களே, பல சந்தர்ப்பத்தில் இந்த வசனத்தை நான் தேவ சமூகத்தில் தியானித்திருக்கிறேன். On many occasions I meditated this verse in the presence of God. தயவு செய்து ஒரு நொடி பொழுது இதை வெறும் வார்த்தையாய் பார்க்காமல் நாம் தியானிப்போமாக. Do not consider as a mere word of God, but let us meditate for 1 minute. 5ஆம் வசனம். Verse 5. சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான். And when his armor-bearer saw that Saul was dead, he fell likewise upon his sword and died with him. சவுல் செத்து போனது காயப்பட்டதனால மரண தருவாயில வேற வழி இல்லைங்கிறதுக்காக செத்தான். As Saul was wounded, he has no other way to survive, therefore he was dead. இந்த ஆயுததாரி நினைத்திருந்தால் சவுலுடைய பிரேதத்தை அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிருந்திருக்கலாம். If the armor bearer thought, he might have laid the dead body of Saul there and run away. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அந்த ஆயுததாரி என்ன செய்தான்? What did the armor bearer do? பின்மாற்றக்காரனாகிய பொல்லாத ஆவி பிடித்த கொடூரமான ஒரு மனிதனாகிய சவுல் செத்து போனதை இவன் கண்டபோது தன்னுடைய பட்டயத்தை நட்டு தானும் அதன் மேல் விழுந்து செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When the armor bearer saw that Saul, who was a backslider, who was possessed with evil spirit, who did harm to others, died, he erected the sword and fell upon it and died. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறங்கி கிரியை செய்யும் போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எதற்காக அறையப்பட்டார் என்பதை அவர் உனக்கு சுட்டிக்காட்டுகிறார். When the Spirit of God is coming in the life of a person, he will be able to make you realize what for Lord Jesus Christ was crucified. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்தார் என்று சொன்னால், சிலுவையிலே அறையப்பட்டாரே அந்த இயேசு திரித்துவத்தின் இரண்டாம் தேவன், அவர் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? If the Spirit of God is really working in your life, you will be able to understand why the second person of the Trinity, Lord Jesus Christ, was crucified. அதை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். The Spirit of God will teach you. எப்படி? How? அவர் ஏன் அறையப்பட்டார்? Why he was பல crucified? காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் Many reasons are written. பிரியமானவர்களே, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. In the book of Isaiah chapter 53, we read the chastisement of our peace was upon him. பிரியமானவர்களே, நீங்கள் இரண்டு பேரும் குடும்பத்தில் கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கும்படியாக அல்ல, மாமியாரும் மருமகளும் பிரிந்திருக்கும்படியாக அல்ல, சபையிலே ஒரு விசுவாசியும் மற்றொரு விசுவாசியும் பிரிந்திருக்கும்படியாக அல்ல, சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஒன்றாக்கும்படியாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். Beloved people of God, not that the husband and wife remain divided in a family, not the mother-in-law and daughter-in-law remain divided in a family. One believer remains divided from other family, but the Holy Spirit will make you realize that Lord Jesus Christ died on the cross so that you may have peace in your life. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Colossians chapter 1 verse 20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவன் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. And having made peace through the blood of his cross, by him to reconcile all things unto himself, by him I say, whether they be things in earth or things in heaven. இனி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை. Ephesians chapter 2 verses 14 to 16. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி
பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று போதும். பகையை சிலுவையினால் கொன்று. He has killed the enmity in the cross. பகையை சிலுவையினால் கொன்று. And he has killed the enmity by the cross. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? Jesus who was crucified, what for was he crucified? உன்னுடைய இருதயத்தில் என்னுடைய இருதயத்தில் பகையோடு நாம் ஜீவிக்கும்படியாக அல்ல பிரியமானவர்களே. Beloved people, Lord, in your heart, in my heart, we should not live with enmity. கசப்போடு ஜீவிக்கும்படியாக அல்ல. Not that we should have bitterness. ஐக்கியமில்லாமல் பிரிவினையோடு பேதங்களோடு ஜீவிக்கும்படியாக அல்ல. Not that we should live with the divisions, not having fellowship. நீங்கள் சற்று கற்பனை செய்து பாருங்கள். Just imagine yourself. ஒரு பின்மாற்றக்காரன் பொல்லாதாவி பிடித்ததான ஒரு கொடூரமான ஒரு மனிதன் மரித்தபோது, When a backslider, a person possessed with evil spirit, a wicked man died, அதை கண்ட அவனுடைய ஆயுததாரி தானும் தப்பித்து ஓடாமல் தன்னுடைய ஜீவனை நேசிக்காமல் அவனை நம்பி ஒரு குடும்பம் காணப்படுகிறது. தன்னுடைய குடும்பத்தை அனாதையாய் மாற்றி எஜமானோடு கூட சேர்ந்து தானும் செத்து போனான். the armor bearer who saw that, he did not go away, he did not run away, he had a family, he did not consider about the family, he did not consider life there, but he erected his sword and fell upon it, died. இப்பொழுது ஆவியானவர் கேட்கிறார், சிலுவையிலே அறையப்பட்டதான ஆண்டவராகிய இயேசுவின் மரணத்தை இப்பொழுது நாம் நோக்கி பார்ப்போமாக. The Spirit of God asking, let us look unto the death of Lord Jesus who was crucified. இப்ப ஒரே ஒரு கேள்வி. Only one question. வருஷ கணக்காக ஏதோ சில பிரச்சனைகளோடு நீங்கள் பிரிந்து ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்கள். For years together, due to some problem, you are divided and do not fellowship. சில குடும்பத்துக்குள் ஒரே குடும்பத்துக்குள் சரியான ஐக்கியம் இல்லாத அனுபவம் இங்குள்ள சிலருக்குள் காணப்படுகிறது. In the same family, some do not have proper fellowship among some people. சவுல் செத்து போனதை கண்டபோது அவனுடைய ஆயுததாரி தானும் செத்து போனானே. When Saul was dead, when the armor bearer saw that, he also. நாம் செத்து போக வேண்டும் என்று தேவன் சொல்லவில்லை. The Lord does not say we should die. சிலுவை காட்சியை நோக்கி பார்க்கும்போது நீ யாரோடு பிரிவினையோடு இருக்கிறாயோ, யாரோடு பகையோடு இருக்கிறாயோ, யாரோடு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறாயோ, இந்த வேளையில் நீ ஐக்கியப்பட வேண்டும் என்று ஆவியானவர் உனக்கு சிலுவையை காண்பித்துக் கொடுக்கிறார். When you see the vision of crucifixion, the Spirit of God is pointing to you that to whom you are having enmity, bitterness, hate, you should be reconciled and you should come into fellowship with them. உங்களில் எத்தனை பேரை அந்த சிலுவை மரணம், இந்த வேளையில் அந்த சிலுவையின் தரிசனம் உங்களில் எத்தனை பேரை ஒன்றாக்க போகிறது? The vision of the crucifixion, how many of you will be made to united? ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். Close your eyes and look unto the cross 1 minute. பொல்லாத ஆவி பிடித்த சவுல் செத்து போனதை கண்டபோது, when he saw Saul who was possessed with the evil spirit died, அவன் தானும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்தான். he fell on the sword and died himself. நாம் எழுத்தின்படியாக மரிக்கிறது அல்ல, not literally dying. நாமும் மரிக்க வேண்டும். We should also die. இந்த வேத வசனம், இந்த உபதேசம் என்கிற பட்டயத்தை நட்டு நம்முடைய சுயத்துக்கு நாம் மரிக்க வேண்டும், நம்முடைய பிடிவாதத்துக்கு நாம் மரிக்க வேண்டும். We should erect the word of God. We should erect the doctrine and fell upon it, die to our self and our rebellious nature. வருஷக்கணக்காக உன்னை கட்டி வைத்திருக்கிற பகைக்கு நீ மரிக்க வேண்டாம். You should die to the enmity which you have been binding for many years. வருஷக்கணக்காக உன்னை ஆளுகை செய்கிற கசப்புக்கு இன்றைக்கு நீ மரிக்க வேண்டாம். You should die to the bitterness which is ruling over you for many years. தயவு செய்து இதை வெறும் வார்த்தைகளாக யாரும் கேட்டு போக வேண்டாம். உங்களுடைய ஜீவியத்தில் ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவீர்களாக. Please do not take it as mere word, but you come into a determination, all of you in your life. எழுத்தின்படியான வானத்திலே சூரியனும் சந்திரனிலும் அடையாளங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. Literally there are signs and changes taking place, the sun and the moon. ஆவிக்குரிய பிரகாரமாக உன்னுடைய ஜீவியம் வானத்திலே ஒரு அடையாளமாய் மாறுவதாக. Spiritually may your life become a sign in the heaven. இன்றைக்கே ஒப்புரவாக தீர்மானிப்பாயாக. Today make a decision to be reconciled. கல்வாரி காட்சியை இந்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு சுட்டி காட்டுகிறார். The Spirit of God is showing the vision of Calvary to a person. ஒரு நாளைக்கு மேல் ஐக்கியம் இல்லாமல் இருக்க முடியாது பிரியமானவர்களே. Beloved, we cannot be without fellowship for more than one day. இந்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் கிரியை செய்வார் என்று சொன்னால் நீங்கள் அந்நியோன்யத்தில் என்றென்றைக்கு உறுதியாயிருப்பீர்கள். If the Spirit of God is dealing with you in your day-to-day everybody, you will be very much close in your fellowship with others. மூன்றாவதாக, thirdly, அப்பம் பிற்குதல்ல உறுதியாயிருக்கிற ஒரு அனுபவம். steadfast in the breaking of bread. அப்பம் பிற்குதலுக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are many meanings given for the breaking of the bread. நான் ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறேன். I tell one meaning. கல்வாரி சிலுவையில இயேசுவுடைய மாம்சம் பிற்கப்பட்டது. At the cross at Calvary,
the body of Lord Jesus Christ, the flesh of Lord Jesus Christ was torn. தேவ சித்தத்துக்காக பாடுபட தன்னை ஒப்புக் கொடுத்தார். He offered himself to suffer for the will of God. இப்ப நம்முடைய ஜீவியத்துல நான் வேதத்திலிருந்து ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். In our life, I present a man from the scripture before you. உபதேசத்துக்காக அவனுடைய மாம்சம் பிற்கப்பட்டது. For doctrine, his flesh was torn. அவனோடு நாம் நம்மை ஒப்பிட்டு பார்ப்போமாக. Let us compare ourselves with him. நாபோத் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். In the scripture, we come across a man called Naboth. ஆகாப் என்கிற மனிதன் ஒரு திராட்சை தோட்டத்தை அவனிடத்தில் விலைக்கு கேட்டு வந்தான். When the man called Ahab asked a vineyard from him for a price, ஆனால் நாபோத் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். Naboth denied to sell it. உடனே என்ன சம்பவித்தது? What happened then? திராட்சை தோட்டத்தை கொடுத்திருந்தால் அவனுக்கு அதிகமான விலைக்கிரயம் கிடைத்திருக்கும். Had he given the vineyard, he might have got a huge amount of money. அவன் ஏன் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான்? Why he refused to give it? என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. May the Lord preserve so that I may not give inheritance of my forefathers unto you. பிதாக்களின் சுதந்திரத்தை காக்க அந்த நிலம் அவனுக்கு ஒரு விஷயம் அல்ல. The land is not a matter to him. பிதாக்களின் சுதந்திரத்தை காக்க வேண்டும். We should preserve the inheritance of the fathers. பிதாக்களின் சுதந்திரத்தை காக்க வேண்டும். We should preserve the inheritance of the fathers. நமக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். The Lord has given us an inheritance. கொலோசியர்ல 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது In Colossians chapter 1 we read, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாம் பங்கடையும்படியாக தேவன் செய்திருக்கிறார். the Lord has made us be partakers of the inheritance saints in the light. அப்ப பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைய பண்ணியிருக்கிறார். He has made us to be partakers of saints inheritance. அங்க நாபோத் என்ன செய்தான்? What did Naboth do? அந்த பிதாக்களின் சுதந்திரத்தை காப்பதற்காக In order to preserve the inheritance of fathers. தேசத்தின் ராஜா வந்து கூப்பிட்ட போதும் அவன் கொடுக்கவில்லை. Even when the king of the country came and asked, he did not give it. கேட்ட போதும் கொடுக்கவில்லை. When he was asked, he did not give it. சம்பவித்தது என்ன? What happened then? அவன் மேல் பொய்யாய் குற்றம் சுமத்தினார்கள். False accusation cast upon him. எல்லா ஜனங்களும் அவன் சாகத்தக்கதாக கல்லுகளை கொண்டு எறிந்தார்கள். All people threw stones at him so that he may die. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. Just imagine. ஒரு 2 கல்லு தலையை பிளக்கும் போது when 2 stones are plundering, dividing the body, ரத்தம் சொட்டு சொட்டாய் வரும்போது and the blood is coming drop by drop, வேதனையினால் துடிக்கும் போது when throbbing in pain, நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி நிலத்தை எழுதி கொடுத்திருக்கலாம். he might have told, I will give, and wrote it in documents. சாகிற வரைக்கும் கல்லறிந்தார்கள். சாகிற வரைக்கும் உபதேசத்துல உறுதியாய், அந்த அந்யோன்யத்துல உறுதியாய், அந்த அப்பம்பக்குதுல உறுதியாய் அவன் நின்றான். Till his death they were throwing stones at him. Until he died, he was established firm in the inheritance in the doctrine. நான்காவதாக ஜெபம் பண்ணுதலில் உறுதியாய் தரித்திருக்கிற அனுபவம். Fourthly, an experience of being steadfast in prayer life. பிரியமானவர்களே, சில வேளை நாம் சொல்லக்கூடிய இப்படிலாம் ஜீவிக்க முடியாது என்று நீங்கள் சொல்லலாம். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒவ்வொரு மனிதனை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Perhaps whatever things I mentioned before you, you may say it's not difficult to live. It's difficult to live. Therefore, I am quoting the persons from the Old Testament. நான்காவதாக, Fourthly, ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருக்கிற அனுபவம். an experience of being steadfast in prayer life. தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். Take Daniel. நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரியும் தானே. We know by heart. ஒரு பெரிய பாபிலோன் சாம்ராஜ்யம். A great Babylonian empire. அடுத்து மேதியா பெர்சியா The சாம்ராஜ்யம். Media Persia empire. நான்காவது சாம்ராஜ்யம் தான் மேதியா பெர்சியா. The fourth empire is the Media Persia empire. பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுமை ஆரம்பித்தது. Right from the Babylon empire, cruelty began. பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் நேபுகாத்நேச்சார் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை அக்னி சூளையிலே போட்டான். In the Babylonian empire, Nebuchadnezzar cast into the fire Shadrach, Meshach and Abednego. அவர்கள் உறுதியாய் அக்னிக்குள்ள இறங்கி போனார்கள். Steadfastly they entered into fire. அவர்கள் அக்னிக்குள்ள இறங்கி போற விஷயத்துல உறுதியாய் நின்றார்கள். They were steadfast in the matter of entering into the fire. மேதியா பெர்சியா வந்தபோது When the Media Persia came, தானியேல் என்ன செய்தார்கள்? what was done to Daniel? ஜெபித்தால் சிங்கத்தின் கபில தூக்கி போடுவோம். You pray, you will be cast to den of lions. தானியேல் என்ன செய்தான்? What Daniel did? சிங்கத்தின் கபில போவன் என்று பயந்து ஜெபத்தை அவன் நிறுத்தவில்லை. Afraid of the den of lions, he did not stop prayer. இப்போ உதாரணமாக நம்மளை கள்ளக்கொண்டி 4 பேர் ஏறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். For example, 4 people are throwing stones at us. இப்ப நம்ம ஊழியம் செய்யற இடங்களே இப்ப காத்திருக்கூட்டம் நடக்குது, பக்கத்துல உள்ளவங்க கள்ளக்கொண்டி ஏறிறாங்க. We are serving the Lord in a place, tarry meeting is going on and some are throwing stones at us. 2 கல்லு வந்து கண்ணாடி மேல விழுந்ததுமே என்ன செய்வோம்? நம்ம சத்தத்தை குறைச்சிருவோம். When 2 stones are falling upon the window glass, and what we do, we increase our sound. இல்ல காத்திருக்கூட்டத்தை கேன்சல் பண்ணிடுவோம். Or we may cancel the tarrying meeting. இதுதான் இன்றைக்கு நம்முடைய நிலவரம். This is our present condition. ஆனா அவன் என்ன செய்தான் பாருங்க. But what he did then? இப்படி ஒரு சட்ட சிங்கத்தின் கபிக்குள்ள தூக்கி கொண்டே போடுவேன்
You will be cast to the den of lions. That was the law. ஜெபிக்காதே. Do not pray. அந்தியூர் பட்டணத்துக்கு சொல்லப்படக்கூடும். It may be told at Antioch. ஜெபிக்காதே. Do not pray. சுவிசேஷத்தை அறிவிக்காதே. Do not preach gospel. அப்போஸ்தலருடைய நாட்களில் சொல்லப்பட்டது. It was told during the days of apostles. அதுக்கு அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்காம நிக்கல. They did not stop preaching the gospel. ரோம சிறைச்சாலைக்குள்ளே போனார்கள் சந்தோஷமாக. They joyfully went into the prison of the Roman Empire. வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமத்துக்காக அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். They left the council because they felt rejoicing because they had the privilege to undergo suffering for the sake of the kingdom of God. எவனோ ஒருத்தன் சொல்றான் ஜெபிக்காதே, துதிக்காதே, கூட்டம் நடத்தாதே என்று. Somebody else is saying do not pray, do not conduct meeting, do not preach gospel. அவன் சொல்றதை கேட்டு நான் ஜீவிக்க வேண்டுமானால் எனக்கு அதுக்கு இந்த ரட்சிப்பு, எனக்கு அதுக்கு இந்த ஊழியம். If he says and I have to owe why salvation to me, what this ministry to me. தானியேலின் ஆவி இந்த வேளையிலே ஒவ்வொரு நபருக்குள்ளும் பிரவேசிப்பதாக. May the spirit of Daniel enter into every and each person here. எப்படி ஒரு நாள் சாகத்தான் போறோம். Anyhow we are going to die one day. அது ஏன் சுகர்ல சாக வேணும்? Why you should die in sugar? அது ஏன் கட்டி வந்து சாக வேணும்? Why you die in boils? ஜெயில்ல போய் சாவமாக. Let us do something and die. அந்த ஆவி இப்ப எனக்கும் உங்களுக்கும் தேவையா இருக்குது. You and I need this spirit now. கல்ல தூக்குனாலே பயம் உண்டாகுது. When take a stone we are afraid. ஆனா தானியேலை பாருங்க. Look at Daniel. சாம்ராஜ்யத்துக்கு சவால் விடுகிறான். He challenged the empire. சாதாரண அதிகாரிகளுக்கு அல்ல, முனிசிபாலிட்டி கவுன்சிலர் அல்ல, Not ordinary office, municipal councillor. லோக்கல் ஆபீஸ், லோக்கல் போலீஸ் அல்ல, Not local office, local police. ஒரு பாபிலோனின் சாம்ராஜ்யம் சொல்லுகிறது செய்யாதே. The empire of Babylon says you should not do it. செய்தால் சிங்கத்தின் கெபியில தூக்கி போடுவோம். If you do it, you will be cast on den of lions. அதுக்காக அவன் ஜெபத்தை நிப்பாட்டல. He did not stop prayer. இல்ல சீக்ரெட் கிறிஸ்டியனாக இருட்டுக்குள்ள உட்கார்ந்து பாத்ரூம்ல உட்கார்ந்து ஜெபிக்கல. He did not remain a secret Christian. He did not remain in the bathroom and pray. வேதம் சொல்லுது எப்போதும் போல பலகணியை திறந்து வச்சு ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணான். The Bible says as usual opened the windows and started the prayer. பிரியமானவர்களே, சிலர் சொல்வார்கள் நமக்கு தேவன் ஞானம் கொடுத்திருக்கார், விவேகத்தோடு நடக்க வேண்டாம். Some people say God has given wisdom, we should walk discreetly. அப்படிப்பட்ட ஞானம் தேவன் கொடுக்கிற ஞானம் அல்ல. That wisdom is not the wisdom given by God. யோசித்து பாருங்க. You think about it. அங்க வசனத்தை படித்து பாருங்க. அப்போஸ்தலரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, எவ்வளவேன்னு இயேசு நாமத்தை நீ அறிவிக்க கூடாது. The apostles are threatened, you should not pronounce the name of Jesus. வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். And to him they agreed, and when they had called the apostles and beaten them, they commanded that they should not speak in the name of Jesus, and let them go. And they departed from the presence of the council, rejoicing that they were counted worthy to suffer shame for his name. And daily in the temple and in every house they ceased not to teach and preach Jesus Christ. கவனிங்க. Look here. அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, ஜெயில்ல போட்டாச்சு. They are beaten, they are smitten, they are cast into prison. இனி இந்த நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் விடுதலை ஆக்குறான். They were delivered with the warning, you should not preach about this name. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Praise be to the holy name of God. அப்போ என்ன நடந்தது? What happened to them? இவங்க அடியை வாங்கிட்டு உதைய வாங்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்து மறுபடியும் சந்தோஷமா இயேசு அறிவிக்கிறாங்க. They received the blows, they went to the prison. When they are released, they are declaring Lord Jesus. டெல்லியில ஒரு கன்வென்ஷன் நடந்து கொண்டிருந்தது. A convention was going on Delhi. அந்த இடத்துல ஒரு சென்டர் கன்வென்ஷனா இருந்தது. It was a center convention. பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் தான் அதை நடத்தி கொண்டிருந்தார். Pastor Lazarus was conducting a convention. அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரம் உண்டானது. There was a great revolt there. அநேக நம்முடைய கன்வென்ஷன் குரமா கல்லுகளை கொண்டு எய்ய ஆரம்பித்தார்கள். Many people started throwing stones against the convention. சிலர் வந்து பாஸ்டர் லாசரஸ் அவர்களை சூழ்ந்தார்களாம். Some came and surrounded Pastor Lazarus. அவர் அந்த மெசேஜ்ல சொல்லுகிறார், ஒரு மெசேஜ்ல In a message he says, அவர் வந்து சூழ்ந்தார்கள். they surrounded him. பாஸ்டர் லாசரஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். You know about Lazarus, all of அவர் you. எவ்வளவு வயதான நாட்கள் இருந்தார். How elderly, how aged he அவர் was. சீஃப் பாஸ்டர் இருக்கிற நாட்கள்ல When he was the chief pastor. அப்படி வந்து சூழ்ந்தபோது எல்லாரும் விலகி போய் சொன்னாராம். When people surrounded, he asked them, go away. நீங்கள் எதுக்கு என்னை மறைக்கிறீர்கள்? Why you are hiding me? என்னை மறைக்கும்போது கல்லு உங்க மேல விழும். When you are hiding me, the stone will fall upon you. அவங்களை எரியட்டும். Let them throw stones. நீங்கள் விலகி போங்கள். You go away. கன்வென்ஷன் ஒண்ணு நிறுத்தல. They did not stop the convention. பிரியமானவர்களே, சாம்ராஜ்யத்துக்கு சவால் விடக்கூடிய ஒரு நெருப்பு, ஒரு அக்னி இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம ஒவ்வொருவர் மேலும் இந்த கடைசி நாட்கள் இறங்க வேண்டும். Beloved people, a fire should descend upon each and everyone, which should challenge even the empires.
பெரிய சாம்ராஜ்யத்துக்கே சவால் விட்டிருந்தால் இந்த இந்தியா எம்மாத்திரம். A big empires were challenged. What about this India? நாம் எல்லாரும் இப்ப கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோமா? Let us close our eyes for some time. இப்பொழுது நமக்கு தேவை சந்திரன் மேல் நிற்கிற ஒரு வாழ்க்கை. What we need is a life wherein we are standing on the moon. பிராக்டிகலாக நமக்கு ஒரு தேவனுடைய நாமத்துக்காக ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு ஆவி தேவையா இருக்கிறது. Practically we need a spirit wherein we will be able to shed blood for the name of the Lord. நான் என்னுடைய கரங்களை உயர்த்துகிறேன். அப்படி ஒரு ஸ்பிரிட் எனக்குள்ள இதுவரைக்கும் இல்ல. I lift up my hands. Till now I do not capture such a spirit in me. உங்கள் எத்தனை பேர் உங்களை தாழ்த்த போகிறீர்கள்? How many of you will humble you? புதிய வானம் தாங்க அந்த தானியேலே போகிறான். Daniel was going to only the new heaven. தானியேலுக்கே தேவன் நீதி புதிய வானத்தை தான் கொடுக்க போகிறார். The righteousness of God is giving new heaven to Daniel. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள்ள தூக்கி போட்டார்கள் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை. Shadrach, Meshach, Abednego were heated, cast in the fire which was heated 7 times. அந்த அக்கினிக்கு பயந்தவர்கள் போகாம இருந்தார்களா? Were they afraid of the fire and did not move? தைரியமாக இந்த வாலிபர்கள் இறங்கி போகிறார்கள். Boldly the young men went. இன்றைக்கு சபையிலே காணப்படுகிற வாலிப சகோதர சகோதரிகள் மேல் இந்த ஆவியை பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 3ஆம் தேவன் இந்த 3ஆம் நாளிலே கட்டளையிடுவாராக. Upon the young and brothers in the church, may the Spirit of God, third person of the Trinity, pour such a fire spirit upon their souls. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வாழ்க்கையை நம்முடைய சுய பலத்தினால், சுய ஞானத்தினால், அனுபவத்தினால், வருஷ பழக்கத்தினால் வாழவே முடியாது. யாரா இருந்தாலும் I once again repeat, by your wisdom or experience or years of experience, nobody will be able to lead this kind of life. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think about it. உலகத்துல எவனோ ஒருத்தன் எதற்கோ மரித்தா அழிந்து போகக்கூடிய கொள்கைக்காக எத்தனையோ பேர் மரிக்கிறார்கள். For perishable doctrines and principles many are dying in the world. எத்தனையோ காரியங்களுக்காக ஒரு அரசியல் தலைவன் கட்டிட்டான்றதுக்காக எத்தனை பேர் ஜெயிலுக்கு எத்தனையோ தொண்டர்கள் போகிறார்கள். For the victory of a political leader many people followers are going to prison even. திரைப்பட நடிகர்களுக்காக பல கட்டவுட்களை வைத்து போலீசால் கைது செய்யப்பட்டு எத்தனை பேர் திரைப்பட நடிகர்களுக்காக எத்தனையோ வாலிபர்கள் சிறைச்சாலைக்கு போகிறார்கள். For film actors, because they have provided the cutouts of film actors, some young men has gone to the prison. அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக அடி வாங்கினார்கள். The apostles received blows for preaching the gospel. சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டார்கள். They were cast in the prison. அதிகாரங்களுக்கு எதிர்த்து நின்றார்கள். They were resisting the powers. அதிகாரம் சொல்லுதுங்கிறதுக்காக அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நிப்பாட்டவில்லை. Because the rulers said they did not stop preaching the gospel. ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு இப்ப தேவை பரிசுத்த ஆவியின் பலன். Beloved people of God, what we need is the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் பலன் சாதாரண பலன் அல்ல. The power of the Holy Spirit is not ordinary power. புதிய வானத்துக்கு போகக்கூடிய சிம்சோன் மேலும் தானியேல் மேலும் அவங்க மேல வந்து ஆவியானவர் வந்துட்டு போனார். The Spirit of God which came upon Samson and Daniel, the people who are new going to Heaven, the Spirit came and went away. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, வந்துட்டு அப்படி போறாரு. Just imagine, he is coming and going. கைகள்ல ஒன்றுமில்லாத இந்த சிங்கத்தை, ஒரு பால சிங்கத்தை பிடிச்சு கிழிச்சு போட்றாங்க. Nothing in the hand, they were able to kill a young lion. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்குள்ள அக்னிமயமாய் உங்களுடைய இருதயங்களில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரே. The Spirit of God is only in your hearts as fire. யாக்கோபு சொல்வது போல நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். James says the Spirit of God who is dwelling in his lust of envy. ஆகவே இந்த 4 காரியங்களிலும் உறுதியாய் நீ நிற்பாயானால் வானத்திலே ஒரு அடையாளமாய் நீ மாறுவாய். சந்திரன் மேல் நிற்கிற தேவனுடைய மனுஷனாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். If you are steadfast, more experiences, you will be becoming a sign and wonder. The Lord will make a person who is very much having this lusted experience in the Lord. சந்திரனை குறித்து பல சத்தியங்கள் இருந்தாலும் நான் சத்தியத்தை சொல்வதை இதோடு நிறுத்துகிறேன். இந்த கூட்டத்தின் முடிவுல இப்படி ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு ஒரு அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகத்துக்காக சில நிமிஷங்கள் காத்திருக்க போகிறோம். Even though there are many truths concerning the moon's experiences, what we need is the practical life's experience. Let us go for the anointing the Holy Spirit so that we can have the power to lead such a life. கர்த்தருடைய பிள்ளையே, நீ சாதாரண நபர் அல்ல. Oh child of God, you are not an ordinary person. தானியேலை விட நீ கேவலமான நபர் அல்ல. You are not debased than Daniel. ஒரு நாபோத்தை விட நம்ம அற்பமான நபர் அல்ல. You are not belittled than Naboth. நாபோத் கல்லெறி வாங்கி சாகுற வரைக்கும் கல்லெறி வாங்கி சாகுறான். Naboth was able to throw up stones and until he does. தானியேல் சிங்கத்தின் கெபிக்குள்ள போகிறான். Daniel is going to the den of lions. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள்ள சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போகிறான். Shadrach, Meshach, Abednego goes in the fire heated 7 times. நாம் சாதாரண நபர்கள் அல்ல. We are not ordinary people. ஒரு காலத்தில் நாம் அற்பமானவர்களாய் இருந்தோம். Once we were mean. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 3ஆம் தேவன், அந்த திருத்துவத்தின் 3ஆம் தேவன் உனக்குள்ளே வந்திருக்கிறார். உலகத்தில் உள்ளவனை பார்க்கலாம், அது எவனாயிருந்தாலும் உனக்குள்ளே இருக்கிறவர்
பெரியவர். The third person of the Trinity, the Holy Ghost has come into you, whoever you may be, and whoever in the world, the person who in you is greater than the world. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உலகத்தில் உள்ள எவனை பார்க்கலாம் உனக்குள்ளே அற்பமான உனக்குள்ளும் எனக்குள்ளும் கொடுக்கப்பட்ட இந்த தேவன் பெரியவர். You and I are vile, but this great God who is given in you and me, he is greater than anybody else in the world. சாகிற வரைக்கும் என்னால முடியல ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சாகிற வரைக்கும் நீ சொல்ல போகிறாயா? Till death are you going to say, Lord, I cannot do, it's not possible for me. Will you say continuously till you are death like that? தேவன் இந்த தேசத்திலே உன்னை அற்புதமாகவும் அடையாளமாகவும் அபிஷேகிக்கிறார். The Lord is anointing signs and wonders in this land. நீ இருக்கிற இடத்திலே ஒரு தானியேலாக மாற்ற ஒரு தேவனுடைய அக்கினி இதோ உன்மேல் இறங்கி வருகிறது. The fire of God is descending upon you so that you may become a Daniel in your dwelling place. எவனோ ஒருத்தன் தானியேல் என்று சொல்லாதே, நீ தானியேலாக மாற இந்த அக்கினிக்கு இடம் கொடுப்பாயாக. Do not say let somebody be the Daniel, give room for the fire so that you yourself become the Daniel. எவனோ ஒருத்தன் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்று சொல்லாதே, நீ அந்த சாத்ராக்காய் மாறி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள்ளே இந்த சத்தியத்துக்காக இறங்கத்தக்கதாக ஒரு அக்கினிக்கு இடம் கொடுப்பாயாக. Do not say let others be the Shadrach, Meshach and Abednego, you become a Shadrach. Give room for the Holy Spirit so that you have the power to enter the fire heated 7 times. உங்கள் எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க? How many are spirit baptized? தயவு செய்து இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கை தூக்குங்க பாப்போம். Those who are spirit, lift up your hands. நீங்க யாருன்னு முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். I tell unto you, who are you first? இவ்வளவு பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க. So much are spirit இப்ப baptized. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. Listen carefully. ஒரு அடுப்பு எரிக்கிறீங்க. You are burning fire in the oven. அடுப்பு எரியும் போது சில விறகு பச்சை விறகா இருக்கு. Some are green wood pieces. சில விறகு நல்ல காஞ்ச விறகா இருக்கு. Some are dry ones. பத்த வச்சனே இந்த காஞ்ச விறகு எரிகிறது. When it is burnt, the green would not burn. ஆனா அதே வேளையில But காய்ந்த விறகு எரிந்து கொண்டிருக்கும் போது when the dry wood is burning, இந்த பச்சை விறகு என்ன செய்யுது? what the green wood is நான் ஒரு doing? பச்சை விறகு, I am a green wood. நான் ஒரு பச்சை விறகு, I am a green wood. என்னால அத போல எரிய முடியாது I cannot burn like that. என்று புகையை கக்கிக்கிட்டே இருக்குது. It is emanating smoke. கொஞ்ச நேரம் கழித்த உடனே After some time, அந்த விறகு போல இந்த விறகும் பற்றி எரிகிறது. just like the other dried wood, it is also burning. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says எரேமியாவை பார்த்து, to Jeremiah, இதோ உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்னியும், the words that you put into a mouth of fire. எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியாவே உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்னியும். To Jeremiah, the Lord says the words that you put into a mouth of fire. இந்த ஜனங்களை நான் விறகுகளுமாய் மாற்றுகிறேன். I will make these people firewoods. இப்ப என்ன கேள்வி? What is the question? இங்க சிலருக்குள்ள அபிஷேகம் இருக்குது. Some kind of anointing. உங்களுக்குள்ள போய் இறங்குகிற அக்னியானது அபிஷேகம் இல்லாதவர்களுக்குள்ள இறங்க வேணும், பாய வேணும். The anointing, the fire that enters into you should pass on to the people who are not anointed. கொஞ்சம் கவனித்து பாருங்க. Just listen to. மறுபக்கத்துல On the other hand, அபிஷேகம் பண்றவங்க யாரு? who are the anointed people? யோவான் 3 அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்கிறார்? In John's Gospel chapter 3, what does the Lord say? ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவன் காற்றைப் போல் இருக்கிறான். He that is born of the Spirit is a wind. ஆவியினால் பிறந்தவன் யாரு? Who is he born of Spirit? அவன் காற்றைப் போல் இருக்கிறான். He is like the wind. ஒரு காற்றை நம்முடைய கையில பிடிக்க முடியுமா? Can we hold the wind in our hands? ஒரு காற்றை இந்த உலகத்தின் அதிபதி அல்லது இந்த உலகத்தின் சக்கரவர்த்தி, இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடியவன் ஒரு காற்றை தான் நினைக்கிற திசைக்கு திருப்ப முடியுமா? Can the ruler of the country, an emperor of the empire, will be able to turn the direction of the wind as he pleases? எந்த பதவியில எந்த பொறுப்புல அவங்க இருக்கட்டும், In whatever position, place he may be. ஆவியினால் பிறந்த தேவனுடைய பிள்ளையே, நீ சாதாரண மனிதன் அல்ல, தேவன் உன்னை காற்றாய் Oh, மாற்றியிருக்கிறார். spirit bomb child of God, you are not an ordinary person. God has made you a wind. காற்றை ஒரு மனிதனுக்கு பிடிக்கவும் முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது, தன்னுடைய இஷ்டப்படி அதை திருப்பவும் முடியாது. A man cannot hold the wind, he cannot control the wind, he cannot direct his direction. மறுபக்கத்துல யூரோக்ளித்தோன் என்று சொல்லக்கூடிய ஒரு காற்றை குறித்து பவுல் சொல்லுகிறார். In the meantime, St. Paul said a wind called Euroclipton. அது என்ன செய்தது? What it did? ஒரு பெரிய கப்பலையே தன்னுடைய போக்குக்கு திசை திருப்பி விட்டது. It has turned a big ship in its own direction. நீ ஒரு சாதாரண மில்லுல பவானி மில்லுல நீ வேலை பார்த்து கொண்டிருந்தாலும், Even though you are working in an ordinary Bhavani mill, குமாரபாளையத்தில் உள்ளதான ஒரு மில்லுல சாதாரண ஒரு லேபரை போல அல்லது சாதாரண ஒரு அதிகாரியா ஒரு சூப்பர்வைசரா நீ இருந்தாலும், perhaps you may a laborer or supervisor or officer in an ordinary mill at Kumarabalayam, நீ ஒரு காற்று என்பதை மறக்காத, உன்னை கொண்டு ஆண்டவர் மொத்த நிர்வாகத்தையும் மொத்த கம்பெனியும் உன்னுடைய போக்குக்கு திரும்ப வல்லவராயிருக்கிறார்.
Do not forget that your wind making use of it, the Lord is capable of changing the whole power of the mill and ownership towards your direction. ஒரு யோசேப்பை கொண்டு ஒரு எகிப்து சாம்ராஜ்யத்தை அவனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட வைத்தார். Through one Joseph, the Lord was able to bring under his subjection one Egyptian great empire. பார்வோன் கொண்டு வந்த சட்டம் என்ன தெரியுமா? What was the law enacted by Pharaoh? ஜெயில்ல கைதியா தாங்க இருந்தான். He was a prisoner in the prison. பாவ குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு ஜெயில்ல கைதியா தான் இருந்தான். He was accused as a sinner and as a prisoner in the prison. ஒரு வேளை வந்தது. The time has come. காற்று எப்போது அடிக்காது. The winds will not blow always. திடீரென்று நீ எதிர்பாராத நேரத்தில் இந்த காற்று அடிக்கும். Suddenly, unexpectedly, the winds will blow. இதோ இந்த மூன்றாம் நாளிலே அந்தியோரை அந்த காற்று பலத்த காற்று சந்திக்கிறது. On the third day, the strong wind, the mighty wind is meeting Andior. பார்வோன் ஒரு சட்டம் கொண்டு வந்தான். The Pharaoh brought a law. தேசத்துல எவ்வளவு பிரபுவா இருந்தாலும் இப்படி கையை நீட்டணும்னா, இப்படி உட்கார்ந்து காலை நீட்டணும்னா, நீ யோசேப்பை கேட்டுட்டு நீட்டுனா. However great a prince may be in the land of Egypt, if you want to stretch forth your hand or finger, what you got to do, you should get the permission of Joseph and do it. நான் விசுவாசிக்கிறேன், இங்க உட்கார்ந்துக்க தேவனுடைய ஜனம் யோசேப்பை விட மோசமானவர்கள் அல்ல, அற்பமானவர்கள் அல்ல, விசேஷித்தவர்களா இருக்கிறார்கள். I hope the people of God who are sitting here not mean than Joseph, they are better in many ways than Joseph. ஒரு தானியேலை பாருங்கள். Look unto one Daniel. மூன்றாம் சாம்ராஜ்யமாகிய பாபிலோனை தன்னுடைய போக்குக்கு அவன் திருப்புகிறான். He is able to change the direction of the course of the Babylonian Empire in his way. தானியேல் என்ன சொல்றானோ அதுதான் அங்கே கேட்கப்படுகிறது. What Daniel said, it was heard. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை திருப்பக்கூடிய வல்லமையை ஒரு யோசேப்புக்கும் ஒரு தானியேலுக்கும் கொடுத்தால் கர்த்தர் உனக்கும் எனக்கும் அதை கொடுக்க மாட்டாரோ? God has given the power to Daniel and Joseph to change the direction of a great empire. Will not God give this power to you and me? இப்ப நாம செய்ய வேண்டிய ஒரு விசுவாசம் நமக்கு தேவையா இருக்குது. What we need is, we need a faith of this. ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர். Lord, thou hast spoken. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவன் காற்றை போல் இருக்கிறான். He that is born of the Spirit is like wind. காற்று தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. The wind blows according to desire. அது எங்கே இருந்து வந்தது, எங்கே போகிறது என்று ஒருவருக்கும் தெரியாது, ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாது. Nobody can know, nobody can discern where from it comes and where it blows. கொஞ்ச நேரம் தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். Please stand up for some நான் time. விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், I say in faith, அந்த காற்று நம்முடைய மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறது. that wind has descended into our midst. உங்கள் எத்தனை பேர் யோசேப்பாக அல்ல, How many of you are not as Joseph, ஒரு தானியேலாக அல்ல, not as one Daniel, ஒரு நாபோத்தாக அல்ல, not as one Naboth, அதை பார்க்கலும் விலையேறப்பட்டவர்களாய் மாற்றும்படியாக to make you more precious than them. வானத்திலே உன்னை ஒரு அடையாளமாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். The Lord wants to change a sign in heaven. தானியேல் வானத்தில் ஒரு அடையாளமாய் மாற முடியவில்லை. Daniel could not become a sign in heaven. எகிப்து தேசத்தையே திருப்பின யோசேப்புக்கு வானத்தில் ஒரு அடையாளமா மாற முடியல. Joseph, who turned the whole land of Egypt, could not become a sign in heaven. இந்த அந்தியூர் பட்டணத்துல, பவானியில, ஈரோடுல, திருச்செங்கோடுல, கோபியில, பெருந்துறையில ஒரு சாதாரண நபராய் நீ காணப்படலாம். At Andiur, at Bhavani, at Erode, at Gobi, at Perundurai, you may be an ordinary person. ஆனால் இந்த வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், But right now the Lord says, என்னுடைய பிள்ளையே நீ சாதாரணமான மனிதன் அல்ல. My child of God, you are not an ordinary person. உலகத்தில் உள்ளவனை பார்க்கிற எந்த ஸ்தானத்தில் இருக்கட்டும், Whatever may be the position, அமெரிக்க அதிபர் ஓபாமாவா இருக்கட்டும், it may be the American President Obama, அது யாரா இருக்கட்டும், whoever he may be, அவனை பார்க்கிலும் உனக்குள் இருக்கிறவர், உனக்குள் வாசம் பண்ணுகிறவர் பெரியவர். he that dwells a greater than anybody who is outside in the world. இன்னும் நீ பலவீனனாய் திரும்பி போக போகிறாயா? Are you returning as a weakling? இன்னும் நீ அடிமையாய் திரும்பி போக போகிறாயா? Are you returning as a slave? இன்னும் வியாதி உள்ளவனாய் திரும்பி போக போகிறாயா? Are you returning as a sick person? இன்னும் பின்மாற்றக்காரனாய் திரும்பி போக போகிறாயா? Are you return as a backslider? இல்ல மரிக்க வரைக்கும் மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே என்று கேட்டே மரிக்க போகிறாயா? Till death are you going to ask, Lord forgive and die? இல்லை, Not so. நீ ஜெயிக்க பிறந்தவன். You are born to be a victor. தேவனை ஜெயிக்க பண்ணுகிறார். God makes you a victor. நம்முடைய தேவன் ஜெயத்தின் தேவன். Our God is a God of victory. நம்முடைய தேவன் சாவாமை உள்ள தேவன். Our God is not ordinary God. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா. Our God is a King of kings. நம்முடைய தேவன் கர்த்தாதி கர்த்தா. Our Lord is the Lord of lords. நம்முடைய தேவன் ஏக சக்கராதிபதி. Our God is omnipotent God. அந்த தேவன் That's God. இந்த அந்தியூர்ல இறங்கி He வந்திருக்கிறார். has descended in this Andiur. இந்த மூன்றாம் நாளிலே, On the third day. இந்த மூன்றாம் நாளிலே, On the third day. திரித்துவத்தின் மூன்றாம் தேவன், Third person of the Trinity. திரித்துவத்தின் மூன்றாம் Third தேவன் person of the Trinity, God. மத்தியிலே இறங்கி He வந்திருக்கிறார். has descended down the midst. உன்னை அவர் காற்றாக மாற்றப் போகிறார். He is going to change you as wind.
நீ உன்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலோ, you think of controlling yourself, உன்னால முடியாது. you cannot do it. இல்ல அடுத்தவங்க வந்து உன்னை கட்டுப்படுத்த நினைத்தாலோ, If others try to control you, அது அவங்களாலயும் முடியாது. they cannot do it. ஏனென்றால் காற்றை பிடிக்க எந்த வல்லமைக்கு அதிகாரம் இல்ல. No power has the power to bind the spirit. காற்றை திருப்ப எந்த வல்லமைக்கு அதிகாரம் இல்ல. No power has a willingness, direction to காற்றை send. தடுக்க யாராலும் முடியாது. Nobody can stop the wind. அந்த காற்று உண்மையில் இறங்குகிறது. That wind is descending upon you. அந்த காற்று உண்மையில் இறங்குகிறது. That wind has descended அந்த upon you. காற்று உண்மையில் இறங்குகிறது. That wind is descending upon you. அல்லேலூயா. Hallelujah. கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க, In the villages they used to say, ஆடி காத்துல அம்மியும் பறக்கும்பாங்க. in the wind of Adi, even the grinding stone will fly. அரைக்கிற அம்மை எவ்வளவு கனம் உள்ளது, ஒரு மனிதனுக்கு தூக்க கனம். How heavy is the grinding stone, even a man is difficult to lift it. ஆடி காத்துல அம்மியும் பறக்குமா. In the wind of Adi, even the grinding stone will fly. அந்தியூருக்கு வந்திருக்கிறது ஆடி காற்று அல்ல. So Andiur, the wind of Adi has not come. இது பரலோகத்தின் காற்று. The wind of heaven. இது பலத்த காற்று. Strong winds. இது பரிசுத்த ஆவியின் காற்று. The wind of Holy Spirit. கவனிங்க கவனிங்க. Listen. எத்தனை வருஷம் உங்களை அந்த பாவம் கட்டி வைத்திருக்கட்டும். How many years perhaps that sin has bound you? எத்தனை வருஷம் அந்த வியாதி உங்களை கட்டி வைத்திருக்கட்டும். How many years perhaps the sickness has bound நீ you? எவ்வளவு விளைவினாய் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறாய். How weak a person you are in the presence of God. எவ்வளவு உடைந்த இதயத்தோடு வந்திருக்கிறாய். With what a broken heart you are come here. எவ்வளவு கலங்கின கண்களோடு வந்திருக்கிறாய். With what wet eyes you are here. உன்னுடைய சத்துரு நியாயம் தீர்க்கப்பட வேண்டாமா? Will not your enemy to judge? உன் சத்துரு பழிவாங்கப்பட வேண்டாமா? Shouldn't be your enemy trained? உன் எதிராளியாகிய பிசாசு நிர்மூலமாக்கப்பட வேண்டாமா? Shouldn't be enemy, the devil should be taken revenge. கவனிங்க. Listen. இப்போ ஒரு பெரிய காற்று நம்ம மேல் வரப்போகிறது. A great wind is going to come அதுக்காக upon us. மாத்திர விசுவாசத்தோடு காத்திருங்க. Wait with faith. உன் ஜீவியத்தையே இன்றைக்கு திருப்ப போகிற காற்று. நான் வெறும் வார்த்தையா சொல்லல. Not mere word, it is a wind which will change the course of your life. ஆவியானவர் சொல்லித்தான் என்னை இங்கே அனுப்பினார். The Spirit have told me and sent me. உன் ஜீவியத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு காற்று. It is a wind which is changing completely your life. அடிக்கிற காத்துல உன்னை கட்டி வைத்துக்க வியாதி பறக்க போகுது. In the wind which blows, the sickness which bound will flee. உன்னை அடிமைப்படுத்துகிற பாவம் இருந்தாலும் தெரியாமல் பறக்க போகிறது. The sin which has enslaved will flee. உன் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட The போகிறார்கள். enemies will be scattered. அந்த காற்றுக்கு இடம் கொடுப்போமாக. No room for that wind. கவனிங்க. Listen. ஒரு அந்தியூர் பட்டணத்துல ஒரு சூறாவளி காற்று அல்லது ஒரு புயல் காற்று வருது என்று வைத்துக் There கொள்ளுங்க. is a whirlwind or tempest to the town of Andiur. ஏதோ கொஞ்சம் பேர் மாத்திரம் அந்த காத்து தூக்குமா? Will a few people will be lifted by the wind? இல்ல பிரியமானவர்களே. Not so, beloved. இல்ல. Not so. குன்னூர் சென்டர்ல எமரால்டு என்ற ஒரு இடம் இருக்கிறது. At Kunur Sun there is a place called emeralds. ஒரு குறிக்கப்பட்ட சீசன் அங்க காற்று சீசன். In a particular season there is a wind season. ரோட்ல போகக்கூடிய எவ்வளவு பெரிய 115 120 எடை உள்ள ஒரு மனிதனா இருந்தாலும் அந்த காற்று அடிக்கிறவள அவனையே தூக்கும். A man who has the weight of 115 kilos or 120 kilos, the wind was able to lift him even. இல்ல நான் வந்து அசைய மாட்டேன், நான் நிக்க மாட்டேன், ஓட மாட்டேன்னு சொல்லி அவன் சொல்ல முடியாது. அந்த எமரால்ட்ல வரக்கூடிய காற்று ஒரு 120 எடை உள்ள ஒரு குண்டான மனிதனை ஒரே தூக்கிறான். The wind that comes around will not say, even a heavy person having the weight of 120 kilos will lift up top. நீங்க வேணா நின்னு பாருங்க. You stand please. இறுக்கமா உங்க காலை கீழ ஊண்டிக்கங்க. கையை இறுக்கமா பிடிச்சுக்கங்க. நான் அசைய மாட்டேன். And hold your hands and legs firmly. I will not move. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மூன்றாம் நாளில் இறங்கக்கூடிய காற்று எமரால்ட்ல வீசக்கூடிய எழுத்தின்படியான காற்று அல்ல, இது பரலோகத்தில் வீசக்கூடிய பலத்த காற்று. I believe the wind which is descending upon on the third is not the emerald but it is கவனிங்க. Listen. முன்பகுதியில் உள்ள சில வாலிப சகோதர சகோதரிகளும் பின்பகுதியில் நடுவில் நிற்கக்கூடிய சிலருக்கு மாத்திரம் அந்த காற்று இப்ப உணர்றாங்க. Do not think this wind is for the people who are in the front rows and the middle rows. நான் மறுபடியும் சொல்றேன். I say again. உங்க தலைக்கு மேல இருக்கிற ஃபேன் காற்றல்ல இந்த பரிசுத்தாவின் காற்று. Not the breeze of the fan that is upon your head to blow, the Holy Spirit. அந்த ஃபேனுக்கு கீழ நிக்கிற 10 பேர் மேல மாத்திரம் அந்த காற்று வீசுது. Only upon sun the wind is blowing under the fan. மற்றவங்க மேல அந்த காற்று படுறதே இல்ல. The wind is not touching other people. ஆனா அந்த பரிசுத்தாவின் காற்று பரலோகத்தின் காற்று. But the Spirit of Holy Spirit எல்லாரும்
படுகிறது. It is resting upon all people. எல்லாரையும் இந்த காற்று தூக்குகிறது. All people are lifted by the winds. ஆமென்.